ஸோ உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், உங்களை நிறைய பேருக்கு கிறிஸ்டியன் பால் அப்படின்னு தெரியும், சி பால் அங்கிள்னு தெரியும். ஸோ உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் கொஞ்சம் நீங்கள் சொன்னீங்கன்னா. நான் திருநெல்வேலி ஜில்லாவில் அம்பாசமுத்திரங்கிற இடத்துல பிறந்து வளர்ந்தேன். எங்கள் ஊர் வந்து பயங்கரமான செழிப்பான ஊர். ஏன்னா தாமிரபரணி ஆறு வந்து அங்கே தான் முதல்ல ஊருக்குன்னு வருது. கவர்மெண்ட் சர்வன்ஸ்லாம் அங்கே தான் வந்து வரணும்னு நினைப்பாங்க. அது வந்து ரொம்ப காசு கொடுத்து கூட வந்து வேலை பார்க்கணுன்னு நினைப்பாங்க. அங்கே எங்கள் அம்மா அப்பா வந்து ரொம்ப சிஎம்எஸ் சர்ச் அந்த காலத்தில் அதில் வந்து நல்ல ஈடுபாடோடு இருந்தாங்க, உழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் மூணாவது தலைமுறை கிறிஸ்தவர்கள். என்னுடைய அம்மாவுடைய தாத்தா வந்து சால்வேஷன் ஆர்மி மேஜர். அந்த காலத்தில் திருவிதாங்கூர்னு அந்த நாகர்கோயில் அந்த பக்கம்லாம் அந்த சமஸ்தானம் அது இருந்துக்கிட்டு அங்கே இங்கிலாண்டில் போய் அந்த மேஜர் பட்டம் வாங்கி மேஜர் தேவசிகாமணின்னு அவங்க அந்த மாதிரி ஒரு பின்னணியம். எங்கள் அம்மாவுடைய அப்பா வந்து ஒரு பிராமின் கான்வெர்ட், ஒரு ஐயங்கார். ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் ஒரு டெம்பிள், ஒரு பூஜாரி குடும்பத்திலேருந்து வந்தவங்க. அப்புறம் அவர் வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், வாக்கர் ஆஃப் டி தாமஸ் வாக்கர் ஆஃப் திருநெல்வேலின்னு சொல்லுவாங்க. அவங்க வீட்டில் வந்து ரொம்ப கேவலமாக நடந்ததுனால அடித்து துரத்திட்டாங்க அந்த பிராமண குடும்பத்தில். இவங்க எங்கேயும் போக முடியாமல் இருக்கும்போது அங்கே தாமஸ் வாக்கர்கிட்ட போய் சேர்ந்து அவங்க வந்து ஆண்டவர்கிட்ட வழி நடத்தி அந்த தாத்தா அப்படி வந்தாங்க. எங்கள் அப்பாவுடைய அப்பா வந்து மூணாவது தடமையில் அவங்க வந்து கேத்தலிக் ஃபேமிலிஸ்லேருந்து வந்தவங்க. எங்கள் அப்பா வந்து பயங்கர டிசிப்ளினேரியன். ஏன்னா அவங்க வேலை பார்த்தது வந்து ஒரு யூரோப்பியன் ஃபார்ம், ஹார்வி மில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இப்போ உள்ள மதுரை கோட்ஸ் அது மாதிரி. அப்போ அவங்க பயங்கர டிசிப்ளின்டாக இருக்கணும்னு பார்க்குறதுனால ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்க, ரொம்ப கோவக்காரங்க. ஆனால் எங்கள் அம்மா வந்து பயங்கரமான மாடரேட் பண்ணி ஒரு நாள் கூட எங்கள் அப்பாட்ட அடிபட்டதில்லை. அந்த அளவுக்கு நாங்கள் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ ஒழுக்கத்தில் அவங்கள வளர்த்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட அப்பா சைடில் 3 தலைமுறை முன்பாகவே ஆண்டவரை அறிஞ்சு கொண்டாங்க, அம்மா சைடில் அவங்க அப்பா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. ஓகே அங்கிள், நீங்கள் அப்போ இந்த ஒரு கிறிஸ்தவ பின்னணியில் தான் வளர்ந்தீங்க. அம்மா குறிப்பாக ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின் அப்படின்னு சொன்னீங்க. பைபிள் வாசிக்கிறது இந்த மாதிரி காரியங்கள், ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய இந்த இப்படிப்பட்ட டிசிப்ளின்லாம் குறைஞ்சிட்டு வருது. ஆனால் நீங்கள் எப்படி சின்ன வயசுலையே எப்படி பைபிள் படிச்சிங்க, அதை வீட்டில் எப்படி அதை சொல்லி கொடுத்தாங்க? அதாவது எங்களுக்கு யாரும் உட்காந்துட்டு சண்டே படிக்காத அப்படின்லாம் சொல்லலை எங்களுக்கு. ஆனால் சண்டேல எங்களுக்கு நிறைய வேலை, அதாவது கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ன்னு இருக்கும். லைட் ஆஃப் லைஃப், சாலிஸ் கான், அப்புறம் எம்மா பைபிள் இன்ஸ்டியூட், இந்த மாதிரி நிறைய நடத்துவாங்க. எல்லாத்துலேயும் வந்து அது படித்து எழுதிக்கிட்டு இருப்போம். நான் வந்து ஒரு 10 வயசு முடிகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு கொடுத்துருவாங்க என்னென்ன படிக்கணும்னு சொல்லி. இப்போல்லாம் ஷெட்யூலெல்லாம் இருக்குது, எங்கள் அப்பா போட்டு கொடுத்துருவாங்க. அதுபடி இங்கிலீஷில் 5 வருஷத்தில் ஒரு தடவை பைபிளை படிச்சிருக்கேன். அந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக இருக்கும், ஏன்னா இங்கிலீஷ் அவ்வளோ ஃபுல்லாக அந்த புரிய முடியாது. ஏன்னா வீட்டில் இங்கிலீஷில் பேசுவோம். தமிழில் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஃபுல்லாக முடிக்கணும். அப்போ 5 வருஷத்தில் 5 தடவை தமிழ் பைபிளும் ஒரு தடவை இங்கிலீஷ் பைபிளும் முடிச்சிருந்தேன். ஓகே அங்கிள், இதை தயவுசெய்து திரும்ப ரிப்பீட் பண்ணிடலாம். அதாவது எத்தனை வயசுக்குள்ளே? இப்போ அவங்களுக்கு 10 வயசுக்குள்ளேயா? அது இப்போ எந்த ஏஜ்? 10 வயசு, 9 வயசு. 9 வயசுக்குள்ளே அவங்க வீட்டில் கற்றுக் கொடுத்த முறைப்படி தமிழ் பைபிள் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை படித்து முடிக்கணும். ஸோ அவங்க 9 வயசுக்குள்ளே 5 தடவை தமிழ் பைபிளை படித்து முடிச்சிட்டாங்க. இங்கிலீஷ் பைபிளை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை படித்து முடிக்கிற மாதிரி பிரித்து படிக்கணும். ஸோ 9 வயசுக்குள்ளே ஒரு தடவை இங்கிலீஷ் பைபிளை படித்து முடிச்சிட்டாங்க. அப்போ அவங்க 9 வயசுலேயே நமக்கு அங்கிளாக தான் இருந்திருக்காங்க நம்ம நிறைய பேருக்கு. ஸோ வெரி ஹாப்பி டு ஹியர் தட் அங்கிள். இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ பின்னணியில் வளர்ந்தாலும் நம்முடைய ரட்சிப்பாகாது. ரட்சிப்புங்கிறது நம்ம இட்ஸ் அ பர்சனல், ஆண்டவர் தனிப்பட்ட விதத்தில் ரட்சகராக அறிந்து கொள்வது. ஸோ அந்த உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பற்றி நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அங்கிள். நான் நினைக்கிறேன் கிறிஸ்டியன் டிசிப்ளின் கேனாட் சேவ். கிறிஸ்தவ ஒழுக்கம் நம்மை ரட்சிக்க முடியாது. பட் நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க வந்து டிசிப்ளினாக இருக்கணும். இதுதான் நான் நினைக்கிறது. அதாவது 4 அதிகார 10 9
கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க, இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. ஆனால் 10th verse சொல்லுது, யுவர் ஒர்க்மேன்ஷிப் ஆஃப் காட் டு டூ குட் ஒர்க்ஸ். இதான் புரிஞ்சுக்கணும். நீங்கள் நற்கிரிகளை செய்யும்படிக்கு உண்டாக்கப்பட்டிருக்கீங்க. அந்த 10ஆம் வசனம், அந்த வசனம் எபேசியர் யாராவது 2:10 யாராவது வாசிங்க. ஓகேண்ணா. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். எஸ் அங்கிள், டிசிப்ளின் அண்ட் இது அதனுடைய இது புரிஞ்சிருச்சு. ஸோ அப்புறம் எங்களுக்கு எங்கள் அப்பாவுக்கு வந்து நிறைய கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஊழியத்துக்கெல்லாம் போவாங்க. அந்த காலத்தில் நமக்கு தமிழ்நாட்டில் ஊழியக்காரங்க கிடையாது. வர்றவங்களாம் என்ன மலையாளத்துலேருந்து தான் வருவாங்க. பால் சுதாகர், அப்புறம் குஞ்சபின்னு ஒருத்தர் இருப்பார். அங்கே உள்ளவங்களுக்கு தான் இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்காது. பொன்னம்மாள் சன்னியாசினி பொன்னம்மாள்னு இருப்பாங்க. அவங்களாம் போனாங்கன்னா நான் ட்ரம் அடிச்சுட்டு கூடலாம் போவேன். ஆனால் நானே சாமி அறியலை. அந்த சமயத்தில் மிஸ்டர் டேனியல் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் திருநெல்வேலிக்கு வராங்க. திருநெல்வேலியில் அப்போ உள்ள பிஷப் இன்வைட் பண்ணி அங்கே உள்ள கத்தீட்ரல், ஊசி கோபுரம்னு சொல்லுவாங்க, பாளையங்குட்ட ஆளுங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த கத்தீட்ரல் மீட்டிங் நடக்குது. ஊசி கோபுரத்தில் தான் நான் திடப்படுத்தல் கன்ஃபர்மேஷன் பெற்றுக்கொண்டேன். இது சொன்னது தானே அதை சொல்ல வேண்டியிருக்கு. சரி, எனக்கு ஒரு நாளைக்கு நான் அப்போ இன்டர்மீடியட் படிக்கிறேன், ஹை ஸ்கூல் படித்து ரட்சிக்கப்பட்டேன். அப்போ அந்த திடப்படுத்தல் கொடுக்கறதுக்காக அம்பாசமுத்திரம் வந்திருக்கிறாரு பிஷப்பு. எங்கள் வீட்டில் தான் அவருக்கு விருந்தெல்லாம் பண்ணுறோம். ஆனால் நான் கிளாஸுக்கு போயிட்டேன். இது ஒரு சாட்டர்டே ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணணும். திடப்படுத்தல் எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு கிளாஸ் நடத்துவாங்க. அப்புறம் சண்டே அன்றைக்கி திடப்படுத்தல் கொடுக்குறாங்க. நான் போயிட்டேன். ஐயோ, உங்கள் பையனை காணோம் அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி அவங்க கிளாஸ் இருந்தது, ஒரு டெஸ்ட் இருக்குதுன்னு போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ, நான் அவங்க பிரின்ஸிபல்கிட்டே சொல்லி பெர்மிஷன் வாங்கியிருப்பேனே அப்படின்னாரு. எனக்கு அப்போவே எனக்கு மனசுக்குள்ள தோணும், இந்த திடப்படுத்தல், ஏன்னா என் கூட உங்களுங்க சிகரெட் குடி பையங்கள்லாம் திடப்படுத்தல் எடுத்து வருவாங்க. யூஸ்மே இதெல்லாம் இவங்களும் போய் திடப்படுத்தல் எடுக்கிறோமே என்ன அப்படின்னு நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். இப்போ ஆனால் எனக்கு ரொம்ப கேள்வியாக இருக்கும், என்ன இவங்களோட போய் நாமும் போய் திடப்படுத்துறது ஒரு மெம்பர் ஆஃப் த சர்ச்னு சொல்கிறோமே அம்மன் ஸ்கூல் இருக்கும். அதனால் ஐ வாஸ் நாட் வெரி பர்டிகுலர் அபவுட் கெட்டிங். ஒரு நாளுமே நான் எடுக்கல கன்ஃபர்மேஷன். அதான் அங்கிள், இப்போ பாளையங்கோட்டை ஊசி கோபுரத்தில் டேனியல் அங்கிள் மீட்டிங் நடத்துனாங்க. நீங்கள் எப்படி தொடப்பட்டீங்க? அப்போ எங்கள் அம்மா அப்பாவை, எங்கள் அப்பாவுடைய ஒரு கசின் அண்ணன், அவங்க பாஸ்டராக இருந்தாங்க. அவங்க உள்ள அது என்ன, அவங்க ஒரு பாஸ்டராக இருந்தாங்க. குலவணிகர்புரம், ரைட். அப்போ எங்கள் அப்பாவை கூப்பிட்டாங்க, தம்பி நீ கட்டாயமாக வரணும், இது சும்மா சாதாரண ஒரு காரியம் இல்லை, இது ஆத்தும ரட்சிப்பை பெரியது, கட்டாயமாக வரணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு எங்கள் அம்மா அப்பாவும் அட்டன் பண்ணாங்க. அப்போல்லாம் 15 நாளைக்கு மீட்டிங் நடக்கும். இந்த மாதிரி 4 நாள் இங்கே ஹாப் ஸ்டெப் அண்ட் ஜம்பெல்லாம் கிடையாது. 15 நாள் ரிவல் மீட்டிங்கு. அப்போது மிஸ்ஸஸ் டேனியல் பெண்களுக்காக சென்டினரி ஹால்னு இருக்கும். அது சிஎம்எஸுடைய சென்டினரி கொண்டாடிருக்காங்க. எவ்வளோ பாரம்பரியம் மிக்கது பாருங்கள். அங்கே தான் அவங்க மீட்டிங் நடத்துவாங்க. ஆனால் எல்லா மென் கூட போய் கேட்பாங்க, நானும் போய் உட்காந்து கேட்பேன். ஸோ எனக்கு ரொம்ப அந்த வார்த்தை பிடிச்சிது. அப்போ போய் ஜெபம் பண்ணேன், சாமி பேசுவார். நாங்கள் என்ன சாமி பேசுவார், நான் நிறைய தினமும் சின்னதுக்கெல்லாம் ப்ரே பண்ணுவேன், ஆண்டவர் பதில் கொடுப்பாரு. அப்போ எல்லாம் ஆண்டவர் நம்ம சைடு தானேன்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் அங்கே போயிருக்கும்போது அவர் வார்த்தை கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த மீட்டிங் வந்தீங்கன்னா ஒரு 3 புத்தகம் படிக்கணும். அதுக்கு பேர் ரிவைவல் புக்லெட்ஸ். ஒன்று அவள் தேவனோடு பேசினால், இன்னொன்று ஓர் அக்கினி ஜுவாலை, அடுத்து கண்மலைன்னு இருக்கும் சம்மட்டி. சின்ன சின்ன புக்கில். ஆக்சுவலாக இந்த 3 புக்கு இப்போதைக்கு அட் ப்ரெசென்ட் அவங்க நம்முடைய புக் ஸ்டால் அங்கே இல்லை. நம்மகிட்ட 1-2 காப்பிகள் நாளைக்கு வரும். நீங்கள் அதாவது அவள் தேவனோடு பேசினான்ற புஸ்தகம் ஆன் பிரஸ்டனுடைய வாழ்க்கை வரலாறு. ஓர் அக்கினி ஜுவாலைங்கிறது சார்ல்ஸ் ஃபின்னியுடைய வாழ்க்கை வரலாறு. கண்மலை நொறுக்கும் சம்மட்டிங்கிறது ஜோனத்தான் கோஃபோர்த். நான் கூட மனந்திருமண நாட்களில் அந்த புஸ்தகம் 3மே படிச்சிருக்கேன். இது படித்தா தான் எல்லோரும் ஜபத்துக்கு விரும்பி வந்தாங்கன்னா படிச்சியான்னு கேட்பாங்க. படிக்கலைன்னா ஜெபம் பண்ண மாட்டாங்க. முதல்ல நீ படிச்சுட்டு வா. அதுலேயே அவங்களுக்கு சாமி பேசிக்கிடுவார். அதே மாதிரி நான் அது படித்து எங்கள் அம்மா ஒரு
இந்த காலத்தில் உடனே கேன்சர்னு சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு கட்டி இருந்துச்சு, என்னென்னமோ ட்ரை பண்ணி ஒன்றுமே பண்ணலை. எல்லா யுனானி வைத்தியம் அந்த வைத்தியமெல்லாம் பார்த்தாச்சு. இவங்க வந்து சொல்லக்கூட இல்லை. ஆனால் ஜெபம் பண்ணாங்க, சாமி நீங்கள் என்னை தொடரணும் அப்படின்னு. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் அந்த கம்ப்ளீட்டாக இப்போ இன்றைக்கினா கேன்சர்னால் ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க, கம்ப்ளீட்டாக ஹீல் ஆனாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மனசுக்குள்ளே இருந்துச்சு, ஐயோ என்னடா இது, அம்மா அப்பா அவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் இருக்குது, நாம் ஏன் இதை டெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. அப்போ தடையாக இருந்தது என்னென்னா, அவங்க இவ்வளோ வயசில் வந்து மறந்துருக்குறாங்க, நான் சின்ன பையன், எனக்கு நிறைய நாள் இருக்குல்ல, இப்போ என்ன அவசரம் அப்படின்னு நினச்சேன். உடனே ஆண்டவர் எப்படி பேசினாருன்னு கேட்டிங்கன்னா, என் கூட படித்த, அதாவது நான் 4th ஃபார்ம், இப்போல்லாம் உங்கள் மாதிரி இந்த ஸ்டாண்டர்ட்லாம் கிடையாது, 4th ஃபார்ம் 5th ஃபார்ம் 6th ஃபார்ம் 11 இயர்ஸ் நாங்கள் ஸ்கூல் பண்ணுவோம். அப்போ நம்ம 4th ஃபார்ம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பையன் என்னோட இருந்தான். வெக்கேஷன் போனால் வரும்போது இரண்டாக பார்த்தா செத்துட்டான். சாமி நினைவுறார். 5th ஃபார்ம் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு எங்கள் கூட படிச்சிருச்சு. அது வந்து வெக்கேஷன் முடிஞ்சு வரல, என்னன்னு கேட்டால் அது செத்து போயிடுச்சு, கால்ரா வரல என்னங்க. அப்புறம் இதில் வந்து 6th ஃபார்ம் படிக்கும்போது ஒரு பையன் வண்டியை வச்சு, அண்ணன் தம்பி வண்டி மாட்டு வண்டியில் வந்து கிராமத்தில் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க, அந்த பையனும் செத்து போயிட்டாங்க. உடனே பயம் வந்துடுச்சு. சாமி எப்படி பேசுகிறாருன்னா, பைபிளை வச்சு பேசணும்னு அவசியம் இல்லை, நம்ம கண் முன்னால் இது ஒரு எக்ஸாம்பிள். ஐயோயோ நம்ம போகிற செத்தா எங்கே போகணும் பயம் வந்துடுச்சு. உடனே ஆண்டவரை தேட ஆரம்பிக்கும் போது இதுதான் அவர் என்கிட்ட பேசினது. அதுக்கப்புறம் ஆண்டவர் என் பாவங்களை சொல்லி அதெல்லாம் அறிக்கை செய்தேன். அப்போது ஆண்டவர் என்னோட, நான் தான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், பைபிளெல்லாம் எங்கே அது மூலையில் போய் கேட்டாலும் டக்குன்னு எடுத்து வாசிப்பேன். எங்கள் விவசாயி மாதிரிலாம் வருவாங்க எல்லாம். இப்போ வந்துட்டு மேஜர் ப்ராஃபிட்லாம் கஷ்டம் இல்லை, மைனர் ப்ராஃபிட்டில் உங்களுக்கு புக்கை சொல்லி, இப்போ நான் போய் வந்து ஹாபர் புக்கு 2ஆம் அதிகாரம்னா நீங்களாம் தேடுவீங்க, ஒரு புக்கு தான் இருக்குது அந்த மாதிரி. ஆனால் நான் டக்குன்னு வாசிப்பேன். எங்கேயோ ஒரு மூலையிலேருந்து ரொம்ப படியொன்னா இருப்பேன், அவங்க எல்லாம் திரும்பி போவாங்க, பயங்கர பெருமை. அதெல்லாம் என்ன ஒன்றும் பண்ணலை. ஆனால் அன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேசின போது டக்குன்னு இதுக்காக இல்லை, அன்றைக்கி வாசிக்கிறேன், அதில் என்ன பண்ணுறது, மனுஷனே வேண்டிய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது திமிர்காரனுக்கு சொல்கிறாரு. இதுதான் நேற்று செல்ல பின்னால் பாரு லூக் 5ல். அதை கேட்ட உடனே அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த காலத்தில் பாட்டெலாம் நம்ம பாட்டதில்லை. அது பாருங்கள், இது வந்து பாவ அறிக்கையிட்டேன் மோட்ச பாதை செல்கிறேன், ஆடி பாடி மகிழ்வேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அது எப்போதையும் வயலில் இருக்கும். ஏன்னா எனக்கு அந்த சந்தோஷத்தை கொடுத்துருந்தாரு. தேங்க்யூ அங்கிள். ஏன்னா ஒரு கிறிஸ்தவ ஒழுக்கத்தில்படி வளர்ந்து பைபிளை எத்தனை தடவை படிச்சிருந்து பைபிளில் எந்த புக்கு எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தாலும் இந்த ரட்சிப்புங்கிறது இட்ஸ் தனிப்பட்ட அனுபவம், அது நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் தேவையானது. நீங்கள் இப்போ ரட்சிக்கப்பட்டீங்க, எத்தனை வயசில் அங்கிள் ரட்சிக்கப்பட்டீங்க? அதாவது 53 ஆகஸ்ட் 15 நம்மள இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுறோம்ல. ஆமாம், அன்றைக்கி தான் ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பு கொடுத்தாரு. அன்றைக்கி ரியலி ஃப்ரீடம் எனக்கு. அப்போ 13 வயசாங்க? 13 வயசு. ஓ, 13 வயசில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து லைஃப்பில் நிறைய டெசிஷன்ஸ், காலேஜ் படிப்பை பற்றி, வேலையை பற்றி. ஸோ உங்கள் லைஃப்பில் இப்போ நீங்கள் 13 வயசுலேயே அறிஞ்சிக்கிட்டீங்க. இஸ் இட் ட்ரூ? அது எந்த விதத்தில் அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு டிசிஷன் மேக்கிங்கில்? அப்போ முதல்ல நான் இங்கிலீஷில் லேமன்ஸ் இவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப்னால் என்ன அப்படின்னு அறியணும்னு இருந்துச்சு. லேமன்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த ஆங்கி போட்டு ஆர்டினேஷன் வாங்கி அவங்க தான் பிரசங்கம் பண்ணணும்ல. எல்லோரும் வி ஆர் சேவ்டு டு சேவ் அதர்ஸ் அப்படிங்கிறது தான் மிஸ் டேனியல் சொல்லுவாங்க. நீ ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், மற்றவர்களை ரட்சிக்கும்படியாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அதை வந்து தெளிவாக சொன்னாங்க. அதனால இதுக்கு உட்காந்துட்டு காத்திருக்கெல்லாம் வேண்டியில்லை, சாட்சியம் முதல்ல சொல்லிக்கிட்டுரு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நான் பையன்கிட்டலாம் போய் சில காரியங்களை அறிக்கை செய்வேன், வாத்தியார்ட்டெல்லாம் போய் அறிக்கை பண்ணும்போது அவங்களாம் கேட்பாங்க. அவங்களுக்கு அப்படி நிறைய பேர் பிராமின்ஸ் அந்த ஸ்கூலு, ஆனால் நல்லா டிசிப்ளின் ஸ்கூலு. ஆனால் எல்லோரும் நான் நல்லவேன்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் போய் சில காரியங்கள் அறிக்கை செய்யும்போது அவங்களுக்கு புரியவே இல்லை. ஏன்னா எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஒரு பப்ளிக் ஃபிகர், எல்லாரையுமே தெரியும். அப்போ இவனாருடைய மகன் என்ன உங்களுக்கு முக்கியமாக சொல்ல வந்துட்டேன். எங்கள் அப்பா வந்து பயங்கரமாக நேஷ்னலிஸ்ட்டு. அதனால எங்கள் எல்லாருக்குமே பேர் வந்து பெரிய தேச தலைவர்கள் பேர் வச்சுப்பாங்க.
என் பேர் வந்து பூபதி சரத்சந்திர திலக், உங்களால் புரியாது. எங்கள் அண்ணன் பேர் பாபுகுமார் ஜவஹர்லால் நேரு. என்னுடைய தங்கச்சி பேர் கஸ்தூரி. கடைசி பேர் வந்து நிவேதிதா. இந்த மாதிரி பேரெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் என்னென்னா எங்களுக்கு நேஷ்னல் ஸ்பிரிட் இருக்கும், அவங்களுக்கும் உண்டு. ஆனால் நமக்கு பெரிய காரியம் என்னென்னா, நம்மளை ஏன் இந்தியாவில் வச்சுருக்காரு, நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். அப்போ நான் வந்து ட்ரெயின் ஸ்டூடெண்ட்டு. இங்கேருந்து நான் ஒரு அம்பாசனத்தில் வந்து திருநெல்வேலியில் போய் ஹிந்து காலேஜ்னு அங்கே இருக்கும், அங்கே தான் போய் படிப்பேன். அப்போ போயிட்டு இருக்கும்போது என் கூட இருப்பாங்க, நான் வந்து பைபிள் சின்ன நியூ டெஸ்டமெண்ட் வச்சு படிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்போ வந்து கேட்பாங்க என்னம்பாங்க, அவங்களுக்கு வந்து சொல்லுவேன் இந்த மாதிரி ஏசமேரி இது பண்ணாருன்னு. அதிலெல்லாம் ஒரு பையன் ஒரு காம்யூனிஸ்ட்டு, அவன் வந்து சேரன் மாதேவின்னு இருக்குது, சேர் மாதேவின்னு சொல்லுவாங்க. அங்கே உள்ள ஒரு பையன், அவனுக்கு வந்து அப்படியே சொல்லி அவன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்து அவன் சாமி ஏற்றிட்டு அவன்லாம் கவர்மெண்ட் காலேஜில் இன்ஜினியரிங் பிரின்சிபலில் இருந்து ரிட்டையர் ஆனார். அந்த மாதிரிலாம் நிறைய பேரை அப்போவே ஆதாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் முழு குறிக்கோள், காட் ஃபர்ஸ்ட். அது தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. தேவன் முதலாவது. நம்ம நேற்று கூட நீங்கள் செய்தியில் சொன்னீங்க, பேதுரு ஆண்டவர் மீனை பிடிக்கிறவனாக இருந்தவனா அப்புறம் மனுஷரை பிடிக்கிறவனாக மாற்றினார். சரி அங்கிள், நீங்கள் ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண ஆண்டவர் உதவி செய்தார். உங்கள் டிசிஷன்ஸில் எப்படி நீங்கள் நீங்கள் இன்ஜினியர்னு எல்லாருக்குமே தெரியும், இந்த படிப்பு காரியங்களில் எப்படி ஹவு டிட் யூ சீக் காட்ஸ் கைடன்ஸ்? எவ்வளவு தான் இது பண்ணாலும் நான் ரொம்ப, அதாவது வயசுக்கு மிஞ்சி படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதனால் என்னை ஒரு வருஷம் நிறுத்தி வச்சுட்டாங்க. 3rd ஃபார்ம் முடிச்சுட்டு 4th ஃபார்ம் முடிச்சுட்டு 5th ஃபார்ம் போகிறதுக்கு முன்னால் ஒரு வருஷம் எனக்கு பயங்கர ஃபீவர் இருந்துருச்சு. அப்போ என்னுடைய மதுரையில் தான் என்னோடய ஒரு ஆட்சி இருந்தாங்க, சின்ன ஆட்சின்னு சொல்கிறேன், எங்கள் ஆட்சியுடைய தங்கச்சி. அவங்க வந்து நீ பிள்ளைய கெடுக்கிற, சாக அடிக்க போகிற, இந்த மாதிரி படிக்க வைக்காதுன்னு சொல்லிட்டு, இல்லைன்னா நான் வந்து 13 வயசில் எஸ்எல்சி படிச்சிருக்கணும், 11 இயர்ஸ் ஸ்கூலிங்கு. ஆனால் நான் வந்து 14 வயசுலேயே டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி தான் போய் பரீட்சை எழுதினேன். எல்லாம் வந்துச்சு. என்ன ஆச்சு, ஒரு காரியத்துக்கும் போனால் எப்படியும் ரெட்ரீட்டில் போனால் மிஸ்டர் டேனியல் பார்ப்போம். இதுக்காக சொல்ல வரல, அவர் நல்ல பழுத்த பழமாக தலை நிறச்சி வெள்ளை கோட்டு வெள்ளை போட்டிருப்பார், கருப்பாக இருப்பார், பல்லு சிரித்தா நல்லா வெள்ளையாக இருக்கும். பயங்கர எனக்கு அட்ராக்ஷன் அவர் மேலே. வேறு ஒன்றும் இல்லை, அவர் சொல்லுவார், நான் ஸ்கூலில் உட்காந்துருக்கும் போது இப்போ ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன், அவங்க வாசிப்பாங்க பிஷப் ஹீபர் இப்போ இருக்கு இல்லையா, அது வந்து அப்போ ஜூனியர் காலேஜ், திருச்சி பிஷப். ஆமாம், இப்போ வந்து பிஎஸ்சிலாம் இருக்குது. அப்போ வந்து ஜூனியர் காலேஜ்னு இன்டர்மீடியட் மட்டும் இருக்கும், அதான் படித்தாங்க அவங்க. அங்கே படிச்சுருக்கும்போது அவங்க அட்டண்டன்ஸ் கூப்பிடுவாங்க இல்லையா, டேனியல் அப்படின்னோடனே ஆமென்பாங்க. அவங்க ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஒவ்வொரு பேர் கூப்பிட்டோன்னே ஆமென்னு சொல்லிடுவாங்க. அவங்க பிரின்சிபல்கெல்லாம் தெரியும், சரி இவர் வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காருன்னு. அடே இப்படி ஒரு ஜீவியம் பண்ணியிருக்காரு, எனக்கு அந்த ஜீவியம் வேணும்னு ஆசையாக. அப்போ நான் வந்து அவங்க சொன்ன புக்கை படித்ததில் முக்கியமாக எனக்கு கவர்ந்தது வந்து ஆன் பிரஸ்டனோட புக்கு, அவள் தேவனோடு பேசினாள். அவள் தேவனோடு பேசினாள். ஏன்னா அவள் சின்ன சின்ன காரியங்கள், அவள் சாமி அறிஞ்சாலும் அதுவும் படிக்கவே முடியாதுன்னு ஸ்கூல்லேருந்து விரட்டினவங்க. அவள் வந்து இவ்வளவு ஆண்டவர் பேசுகிறாரு, ஆண்டவர்கிட்ட சரி அவர்கிட்டலாம் பேசுகிறீங்க, என்கிட்ட நீங்கள் அந்த மாதிரி பேசுங்க நடத்துங்கன்னு சொன்னேன். அந்த ஒரு வாஞ்சி இருந்துச்சு. அதனால் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர்கிட்ட கேட்கணுன்னு இருக்கும். ஆனால் நமக்கு வந்து அந்த ஏஜில் நமக்கு கொஞ்சம் ஈர்ப்புகள்லாம் இருக்கும். ஒரு எஜுகேஷன்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி நான் படிக்கிறது, நான் வந்து 5ஆம் கிளாஸ் தான் முதல்ல ஸ்கூலுக்கு போனேன். அதுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கே போக மாட்டேன், கொண்டு விட்டால் எனக்கு வயிற்று வலின்னு சொல்லி ஓடி. அந்த மாதிரி இருந்தவனே நான் வந்து படிப்பு வந்து எனக்கு ஒரு விக்கிரகம் மட்டும் ஆயிடுச்சு. படிக்கணும் 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 அப்படின்னு இருந்தது. அப்போ என்ன பண்ணுறது, எனக்கு வந்து முடியல அப்படின்னு சொன்னால் எனக்கு பெரிய ஹேண்டிகேப். உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் எனக்கு தெரிஞ்சவங்க ஒழுங்குவீங்க, நான் பெரிய கிளாஸ் போட்டுப்பேன் அந்த காலத்தில். இப்போ நான் கேட்ராக்ட் பண்ணதுனால சும்மா இருக்கேன், அதுவே அவ்வளோ திக்கு கிளாஸ் போட்டுப்பேன், உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். எனக்கு ஃப்ரண்ட் பெஞ்சில் கூட தெரியாது. இது எனக்கு என்ன அப்படி அட்வான்டேஜ் சாமின்னா, பார்க்க முடியாதனால எனக்கு கேட்பேன். நீ நம்ம பார்த்தோம்ல கேட்குறது இது கேட்டு அதை பூரா ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன், அப்படியே பிக்சராட்டம் இருப்பேன். இப்போ நான் நிறைய பேர் நேற்று வந்தாங்க, அவங்களாம் எந்த இடத்துல எப்படி பார்த்தேன் அப்படிங்கிறலாம் எனக்கு கண் முன்னாடி தெரிய முடியும், அந்த அளவுக்கு பிடிச்சேன். ஆண்டவர்கிட்ட கேட்பேன், எனக்கு தெரியலைன்னா என்னன்னா அவர் சொல்லுவார், தெரியலைன்னா நீ படிக்கணும், தெரியலைன்னா கடவுள்கிட்ட கேளுன்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி போய் நான் கேட்பேன். கேட்டால் காலையில் ஐயோ முட்டி மோதிக்கிட்டு இருப்பேன், காலையில் எந்திரிச்சு பார்த்தா சொல்யூஷன் கிடச்சிடும். அந்த மாதிரி கடவுளை வந்து நிறைய ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அப்புறம் நீங்கள் அமெரிக்கன் காலேஜில் படிக்கும்போது, அமெரிக்கன் காலேஜ்லேயே படிக்கல,
இன்ஜினியரிங் காலேஜ் தான் படித்தேன். நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜ், அமெரிக்கன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ப்ரே பண்ணுவீங்களோ? ஓகே. நான் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. அப்போ நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு ஒரு திடீர்னு எல்லோரும் இன்ஜினியரிங் போகிறேன் சொன்னேன்னா சரி நாமும் போடுவோம்னு போட்டேன். இப்போ எல்லாத்துக்கும் போனோன்னா எங்கள் போன உடனே என்ன பண்ணுவாங்க, அப்போ இந்த மாதிரி 1000 இன்ஜினியரிங் காலேஜில் கிடையாது. மொத்தமே என் காலேஜ் வந்து 6வது காலேஜ் ஹோல் தமிழ்நாட்டில். ஆனால் அதுக்கு முன்னால் வந்து அதுவும் இல்லை, அது நான் தான் ஃபஸ்ட்டு பேட்ச். அதுக்கு முன்னால் வந்தது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூரில். எல்லா காலேஜுக்கும் போவேன், அங்கே ஒரு 3 பேர் இருப்பாங்க, கொஸ்டின் கேட்பாங்க, இது பண்ணுவாங்க. எடுத்த உடனே பண்ணாங்க, அவங்க வயசை பார்ப்பாங்க, ஒரு அண்டர் ஏஜ் போயிடுவாங்க, இன்டர்வியூ பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் விடவே மாட்டேன், எல்லா இன்டர்வியூக்கும் போவேன். போன உடனே அது பார்த்தா சேர்மன் ஒருத்தர், அவர் வந்து ரொம்ப ஜிஆர்டின்னு தாமோதரன்னு சொல்லுவாங்க, பிஎஸ்சி காலேஜ். அவங்க வந்து வருவார். வந்தோடனே ஒன்றும் போனதுலேயே சொன்னோன்னே எதுக்கு வந்து டைமை வேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டார். போக முடியல. உடனே சும்மா இருக்க முடியல வீட்டில் அந்த வயசில். உடனே போய் 2 வருஷம் சேவியர்ஸ் காலேஜில் ஃபிசிக்ஸ் பிஎஸ்சி படிக்க சேர்ந்தேன். பாளையங்கோட்டை சேவியர்ஸ் காலேஜ். அந்த படிச்சுட்டு இருக்கும்போது படிக்கும்போது எங்கள் அம்மா அப்பா தான் ஃபஸ்ட்டு நம்ம எல்இஎஃப் உடைய தமிழ்நாடு ரெட்ரீட் குற்றாலத்தில் நடத்துனாங்க. ஏன்னா எங்கள் அம்மா வந்து அங்கே தென்காசியில் டெப்டி இன்ஸ்டார் ஸ்கூல்ஸ், அதனால் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அங்கே உள்ள சிஎஸ்ஐ ஹாலு எல்லாத்தையும் கொடுத்தாங்க. அந்த புலி அருவியான்னு சொல்லுவாங்க, அது பக்கத்தில் ஒரு சர்ச்சு ஹால் எல்லாம் இருக்கும். அங்கே தான் ஃபஸ்ட்டு இவங்க ஆர்கனைஸ் பண்ணாங்க தமிழ்நாடு ரெட்ரீட்ங்கிறது. இப்போ அப்போவெல்லாம் நான் அங்கே எனக்கு சரியான ஒரு ஃபெல்லோஷிப்பும் இல்லை, அப்படியே கொஞ்சம் பின்வாங்கி போயிட்டேன். இவ்வளோ படிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், ஆனால் இந்த உண்மையான அந்த ஆண்டவரோடு உள்ள தொடர்பை அக்கினி இல்லை. அப்போ இப்படியே எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் எனக்கு எப்படி சும்மா தண்டனை கொடுத்து என்ன எடுக்கலை, அழகாக நான் கேட்டேன், என்ன இன்ஜினியரிங் போகணுன்னா ராகிங் பண்ணாத ஒரு காலேஜ் எனக்கு இடம் கொடுங்கன்னு கேட்டேன். நிச்சயமாக நீங்கள் அதுவும் சின்ன பையனாக இருந்தீங்கன்னு நீங்கள் பயங்கரமாக ராகிங் பண்ணியிருப்பாங்க. பண்டு மட்டும் இல்லை, ரொம்ப வல்கராக இருப்பாங்க. எங்கள் அண்ணன் வந்து சொல்லுவான், ஐயோ கிறிஸ்டியன் காலேஜில் இப்படி கஷ்டப்பட்டான், ஐயோ நம்ம இருக்கக்கூடாதுன்னு அப்படியே ஜெர்ன் பண்ணிட்டுருக்கேன். பார்க்குறதுக்கு முட்டாள்தனமாக ஜெபம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஆண்டவர் அதை கேட்டார். அதனால தான் அவர் மேலே எனக்கு விசுவாசம் இருந்துச்சு. அப்போ தியாகராஜன் ஆரம்பிக்கணும்னா அப்போ பார்த்து எனக்கு அம்மா பார்த்துருச்சு, போக முடியல. என்ன போய் அப்ளிகேஷன் தான் போட்டோம், எல்லாத்துக்கும்னா டக்குன்னு கிடச்சிருச்சு. எந்த காலேஜுங்கள்? தியாகராஜ இன்ஜினியரிங். ஏன்னா இப்போ மதுரையில் திருப்பூரத்தில் இருக்குது. ஓகே. ஸோ அங்கே போய் படித்தேன். அங்கே போய் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது எல்லா இடத்துலையும் வளர்க்கணும்ல. அப்போ வந்து இதே தமிழ்நாடு ரெட்ரீட் பசுமலையில் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து அங்கே உள்ள குரூப்பு இவங்களோட நான் பழகி அங்கே பசுமலையில் உள்ள ஸ்கூலில் போய் அங்கே எல்லாம் ஊரறிய நாடறிய அந்த அவங்களுடைய ப்ரேயர் ஹாலில் மத்தியானம் 3 to 5 மீட்டிங் இருப்பேன். நான் தியாகராஜ கல்லூரினா அங்கேருந்து அப்படியே நடந்தே வந்துடலாம் பசுமலைக்கு. அப்படியே நடந்து வந்து நடத்துவேன். அதேமாரி காலையில் போய் வர்ஷிப்புக்கு அங்கே சர்வீஸுக்கு அமெரிக்கன் காலேஜ் போவோம். அங்கே முடித்த உடனே அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு வராண்டாவில் கூப்பிட்டு ஜெபம் பண்ண வைப்போம். உண்மையிலே த ஃபெலோஷிப் ஆஃப் காட்ஸ் சில்ட்ரன். ஏன்னா நீங்களே பலவீனமாக இருந்தீங்க, பேக் ஸ்லைட் ஆகிட்டு இருந்தீங்க. ஆனால் அடுத்து இந்த மாதிரி மற்ற ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு அவங்கள பலப்படுத்துறதுக்கு உங்களை அவங்க மூலமாகவும் ஆண்டவர் ஒரு விதத்தில் பலப்படுத்தினார். அப்புறம் நீங்கள் மதுரையிலேருந்து சென்னைக்கு திரும்ப கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் படிச்சிங்களா அங்கிள்? சென்னை. அது எப்படின்னா, ஆக்சுவலாக நான் வந்து டீச்சிங்கில் இருந்தேன்னா மேலே படிக்கணும். இப்போ எல்லாருமே பிஹெச்டி பண்ணணுன்றாங்க. நான் வந்து எம்இயாவது பண்ணணும். அப்போ பார்த்திங்கன்னா போகணுன்னு ரொம்ப ஆசை. அதில் எனக்கு நான் சொன்னேன் இல்லையா, அது விக்கிரகமாட்டம் படிப்பு இருந்துச்சுன்னு. அப்போது ஒரு நாளைக்கு என்ன பண்ணேன், ஒரு இந்தியன்ஸ் ஆஃப் சயின்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் இந்தியாவில் அந்த காலத்தில் டாப் இது 80sலாம் கிடையாது. அங்கே எனக்கு பிஹெச்டி ப்ரோக்ராமுக்கு கூப்பிட்றாங்க. இது நான் இவற்றை சொல்லலை, இது கூப்பிட்றாரு. நான் போகிறேன். அப்போ நான் போகும்போது இஃப் ஐ கெட் செலக்டட், நான் சூஸ் பண்ணால் நான் 200 ரூபா தான் ஃபீஸ் கட்டணும் அந்த காலத்தில். 200 ரூபா 1963 வச்சுக்கோங்க. அப்போ அவ்வளோதான் கட்டணும். அது கூட என்கிட்ட இல்லை. அப்போ போய் நான், அது வந்து செட்டியார் காலேஜ், அங்கே நல்லா வட்டிக்கு பணம் கொடுப்பாங்க. மன்னிச்சிங்க, காஸ்ட்டை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அவங்க வந்து போங்க சார் நாம் கொடுக்குறோன்னு சொல்லி
ப்ரோ நோட்னு என்னன்னே தெரியாது. அதான் ஃபஸ்ட் டைம் போட்டு ஒரு 200 வாங்கிட்டு போனேன். அது தப்புன்னு எனக்கு தெரியுது. சாமி சொல்ல இறங்கி போயிடுங்கிறாரு. சரி முட்டாளாட்ட நான் போய் வந்துட்டு நான் இறங்கி போயிருந்தேன்னா என்னடா பாதியில் இறங்கி வந்தேன்னு சொன்னேன், என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி இதை கடினப்படுத்திட்டு போனேன். போன உடனே என்ன பண்ணாங்க, இப்போ அங்கே எல்லாம் நல்ல ஆளுங்க வேணும்னு எடுக்கிறதுனால இப்போ எனக்கு செலக்ட் பண்ணுறாங்கன்னா நான் வந்து ஃபீஸை கட்டணும். செலக்ட் பண்ணலன்னா டீயே கொடுத்து அனுப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க நல்ல ஆளை சூஸ் பண்ணணுன்னா அவங்க இது கொடுப்பாங்க. செலக்ட் பண்ணியாச்சுன்னா ஜாயின் பண்ணணும். ஃபீஸ் கட்டணும்னா அடுத்த நாளைக்கு ஃபீஸ் கட்ட சொல்கிறாங்க. அது பாக்கெட்டில் அதை வச்சுக்கிட்டேன். அப்புறம் ட்ராவலுக்குரியதை இங்கே பாக்கெட்டில் வச்சுருந்தேன். ஒரு பஸ்ஸில் ஏறுறேன், பிக் பாக்கெட் அடிச்சிட்டான். எந்த ஊரில் அங்கிள்? பெங்களூரில். இன்சூரன்ஸ் பெங்களூரில் எடுத்துட்டான். உடனே எனக்கு ஆண்டவர் வந்து நம்ம கொஞ்சம் ஹார்ட் வேயில் தான் கற்றுக் கொடுக்கணும், ஃபீஸ் கொடுக்காமல் கற்றுக்க முடியாதுல்ல. ஸோ என்ன பணம் கட்டணுமோ அதை வந்து எடுத்துட்டான். போகிறதுக்கு டிக்கெட்டுக்கு பணம் இருக்குது, அந்த ஃபீஸ் கட்ட வேண்டிய பணம் போயிடுச்சு. அப்புறம் சரின்ட்டு நான், சாமி என்னை மன்னிச்சிடுங்க, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு. ஸோ கிடச்சி நான் போகலை, திரும்ப வந்து கன்டினியூ பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ ஒரு சின்ன காரியம் சொல்லிடுறேன். இப்போ நான் வந்து அருப்புக்கோட்டைக்கு, இப்போ மதுரையெல்லாம் ஊழியம் கிடையாது, அருப்புக்கோட்டையில் தான் ஊழியம். அது நாங்கள் ஆரம்பித்தது இந்த மல்லாங்கனர் தானியல் தாசனும் நானும் சேர்ந்து தான் அங்கே, அவங்க ரெட்டிஸ் அவங்க மத்தியில், என்னோடய கேஸ்டெல்லாம் சொல்லுங்கள், உங்களோட சொல்கிறேன், அங்கே தான் மொழி ஆரம்பித்தோம். அப்போ நான் வந்து ப்ரீச் பண்ணுறதுக்கு போனேன். என்னை இவர் வந்து டீச்சர் மெட்ராஸுக்கு போயிட்டார், கோட்டூர்புரத்தில் அங்கே இருந்தார். அப்போ நான் தான் போய் நடத்தணும். அப்போ வந்து இப்போ நீங்கள் சேலையூரில் ஒரு பேர் என்னது, இமானுவேல் இருப்பார், சிடபிள்யூ வேர் ஹவுசிங்கில் இருப்பார். அவரெல்லாம் அந்த விருதுநகர் காலேஜிலேருந்து ரசிக்கப்பட்டார். அப்போ எல்லா இடத்துக்கும் போய்ட்டு ஒரு நாளைக்கு வந்து இது வருது, 26th ரிப்பப்ளிக் டே வருது. அன்றைக்கி வந்து கட்டாயம் கொடி ஏற்றத்துக்கு வந்து தான் சேரணும் அப்படின்னு கட்டாயம். அன்றைக்கி சண்டே அங்கிள், சண்டே. அப்போ சண்டே அன்னைக்கு இப்படி வந்தேன்னா நான் பெர்மிஷன் எழுதி கொடுத்துட்டு சாட்டர்டே ஹாஃப் அ டே முடிச்சுட்டு எங்கள் பிரின்ஸிபல்கிட்ட கொடுத்துட்டு போனால், அவர் ஒரு கேத்தலிக்கு, அவர் வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்து ப்ரீச்சிங்காக போகிறேன், அது ஒன்று எழுதிருக்கேன், இந்த மாதிரி சர்ச்சுக்கு போடணுன்னே. அவனா அவர் வந்து ஒரு ஐயர், அந்த பிரின்ஸிபலு ஒரு சாடிஸ்டிக் மேன். அவர் எல்லாரையும் கஷ்டப்படுத்தணும்னு நினைப்பார். நான் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டேன். இவர் என்ன பண்ணிட்டார், ரிஜெக்டட் பெர்மிஷன், டுமாரோ ஹி மஸ்ட் அட்டெண்ட் அப்படின்னு சொல்லி எங்கள் ப்ரொஃபஸருக்கு அனுப்பிட்டார். எங்கள் ப்ரொஃபஸர் வந்து அப்போ தான் நான் புதுசாக வீட்டுக்கு போயிட்டேன், எங்கள் டியூட்டராக இருந்தேன் ஹாஸ்டலில். அப்புறம் போயிட்டேன். அப்போ அவங்க அட்ரஸ் தெரியல. ஸோ எனக்கு கொடுக்கவும் முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொடுக்க முடியலன்னா அட்ரஸ் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு ஒரு மெமோ, பிரின்ஸிபலுக்கு, ஏன் உங்கள் ஸ்டாஃபோட அட்ரஸ் நீ வைக்கலன்னு அவருக்கு ஒரு மெமோ கொடுத்துட்டாங்க. நான் காலையில் வரேன், டேய் உன்னை வச்சு பெரிய கலட்டாடாதீங்கன்னு எங்கள் கலீக்ஸ் எல்லாம் சொன்னாங்க. என்னடா அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி திருப்பி அனுப்பிட்டாரு, ஒன்று மெமோ இஷ்யூ பண்ணிட்டாரு, ஏன் நீ வந்து பெர்மிஷன் வாங்காமல், அப்புறம் அழகாக கொடுத்துருக்காரு, பெர்மிஷன் வாங்காமல் ஏன் நீ அவைல் பண்ண பெர்மிஷன், சரி வாங்கிட்டு தானே போயிருக்கணும் அப்படின்னாரு. ரொம்ப நல்லதாக போச்சு. சார் ஐ எம் வெரி சாரி, இந்த மாதிரி கேட்காம போயிட்டேன், இனிமேல் கேட்டுகிட்டே போகிறேன் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டேன். அப்புறம் முடிஞ்ச உடனே நான் இந்த மாதிரி இவர் என்ன பர்சிக்யூட் பண்ணுறதுக்கான பண்ணுறாரு, என்ன சாமி இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொன்னேன். நான் அன்றைக்கி சாமி என்கிட்ட பேசுகிறாரு, அவர்கள் உன்னை பின்தொடர்வார்கள், நீ பின்னிட்டு பார்க்கும்போது அவர்கள் இல்பொருள் ஆவார்கள். சரி, அந்த சங்கீதத்திலேருந்து எனக்கு அதை சொல்கிறாரு. அவர்கள் உன்னை பின்தொடர்வார்கள், நீ திரும்பி பார்க்கும்போது அவர்கள் இல்பொருள் ஆவார்கள். ஆமாம், இல்பொருள் ஒன்று சொன்னேன், சாமி அவ செத்துக்கிட்டு போக வேண்டாம் அப்படின்னு ஜோம்னேன். இல்பொருளாக அப்படி தான் நம்ம நினைப்போம். அப்புறம் என்ன பண்ணேன், ஏதோ ஒரு சம் இன்டர்வியூக்கோ இதுக்கோ பெங்களூர் போனேன். போயிட்டு நான் வந்து மண்டே வரேன், வீக்கெண்டுக்கு போயிட்டு வரேன். வந்த உடனே இவங்கெல்லாம் டே என்ன நினச்சி தெரியுமா, நடைசேர் போயிட்டார் பாரு. ஐயோ செத்து போயிட்டார் அப்படின்னு. இல்லை, அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். நான் என்னடா வெள்ளிக்கிழமை போனால் சனி ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரின்ஸிபல் பிடிவினேன், எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் என்னென்னு கேட்டால், அவர் வந்து ஒரு எங்கள் மேனேஜ்மெண்ட்டு, அதாவது தியாகராஜ் செட்டியார், அவருடைய பேரை வந்து படிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் புக் எடுக்க வந்திருக்கான். அவன் லைப்ரரி சொன்னார், முதலாளி மகன் அப்படின்னு சொல்லிட்டு, சார் நீங்கள் அந்த கல்லூரியுடைய முதலாளியுடைய பேரன். ஆமாம், அங்கே பிரின்ஸிபலை பார்க்க போகிறான். ஆமாம், பிரின்ஸிபலில் போய் நீங்கள் அங்கே இருங்க சார்னு சொன்னோன்னா அவன் போய் அந்த பிரின்ஸிபல் ரூமில் விசிட்டர்ஸோடு உட்காந்துக்கிட்டு, அங்கே இவர் எங்கேயோ டாய்லெட்டோ வாஷ்ரூம் போயிட்டு வந்தவர் உள்ளே வந்தோடனே உட்காந்தோடனே
ஹவு கம் யூ கம் இன் டு மை ரூம் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு, ஸோ அந்த பேரன் நீ எப்படி என் ரூம்குள்ளே அனுமதி இல்லாமல் வந்தேன்னு கேட்டார். கண்ணா பின்னான்னு இது கத்திருக்காரு. ஒன்றும் அவன் கார் எடுத்துகிட்டு அவன் போய் தாத்தாட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போயிட்டான். அதுக்கு அவன் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு முன்னால் இவர் என்ன பண்ணார், உங்கள் பேரன் வந்து என்னை கேவலப்படுத்திட்டான், என் ரூமில் வந்து உட்காந்தாருன்னு இவர் முதல் போய் சொல்லிட்டாரு. உடனே என்ன பண்ணார், சொல்லிவிட்டு வெயிட் 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 பிரின்ஸிபால் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு வச்சுட்டாரு. அந்த மாதிரிலாம் நடந்துடாதீங்க, பாஸுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுங்க. அப்புறம் என்ன பண்ணால் இவர் மாதிரி டக்குன்னு கார் எடுத்துகிட்டு போயிட்டார். சரி வீட்டுக்கு ஃபோன் பண்ணார், நான் கோடியாக செலவழிச்சு இந்த காலேஜ் உன் கையில் கொடுத்துருக்கேன், நீ வந்து நான் ரிசைன் பண்ணுறேன்னு ஃபோனை வச்சுட்டு போறியா, இம்மிடியட்லி யூஆர் ரிலீவ்டுன்ட்டாங்க. எப்படி ஆச்சு பார்த்தீங்களா? நீங்கள் கடவுளுக்காகனா உங்களுக்காக அவர் ஃபைட் பண்ணுவார். நீங்கள் கடவுளுக்காக நின்னா ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். சரி, நமக்கு ரொம்ப தேவையான சத்தியம்தான். சரி அங்கிள், அப்புறம் உங்கள் மேரேஜ் அங்கிள், ஏன்னா மேரேஜுங்கிறது லைஃப்பில் மிக மிக முக்கியமான ஒரு படி. இப்போ என்னாச்சுன்னா, நான் உங்களுக்கு படிப்புன்னு சொன்னேன்ல, இப்போ நான் வந்து படிக்க போனேன்னா என் தங்கச்சியெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ எங்கள் அப்பா ரிட்டையர் ஆகிட்டாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் பணம் வந்து தேவைப்படும். அப்போ நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. சாமி நீங்கள் எனக்கு நியாயமாக என்ன வேணும் கொடுங்கன்னு சொன்னேன். சரி, நான் வந்து ஒரு கவர்மெண்ட்டு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டெல்லாம் எழுதி நிறைய காசு வாங்கி போடுவீங்க. அப்போ வந்து எனக்கு 400 ரூபா கொடுப்பாங்க, அதுவே பெரிய காரியம். அது வந்து அவங்க ஸ்டைப்பெண்டாக கொடுப்பாங்க. அது வந்து அந்த கவர்மெண்ட்டுலேருந்து நமக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து சீனியர் ஃபெலோஷிப்னு சொல்லுவாங்க. அதில் நான் வந்து ஐ வாஸ் செலக்டட். என் காலேஜையும் ஸ்பான்சர் பண்ணி போனேன். போய் 3 வருஷம் கிண்டியில். அப்போ வந்து மதுரையில் கொஞ்சம் குழப்படி, அதெல்லாம் நான் சொல்ல விருப்பப்படல. மதுரையில் கொஞ்சம் குழப்படி இருந்துச்சு நம்ம சர்ச்சில். அப்போ நான் ஜெபம் பண்ணுறேன். அப்படின்னு கேட்குறாரு, சாமி என்ன சொன்னார்னா, அவர்கள் பார்க்க சுவரில் துளைப்பட்டு எங்கே இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிங்க, பண்டம்பாடியில் எடுத்துக்கொண்டு போன்னு சொன்னார். ஐயோ, நான் படிக்கிறது வேலை பார்க்குறது ப்ரைவேட் காலேஜ், அங்கேருந்து எப்படி புறப்பட்டு போக முடியும், ட்ரான்ஸ்ஃபரும் கிடையாது அப்படின்னு நான் மனசில் நினச்சிட்ருக்கேன். பார்த்தா எனக்கு இது வந்து கிடச்சி நான் கிண்டிக்கு போயிட்டேன். 3 வருஷம் நல்லா ஆண்டவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். பைபிள் ஸ்டடி வந்து எட்வர்ட் ராஜர்ஸ் நடத்துவார், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அப்புறம் இது ப்ரேயர் மீட்டிங் எல்லாம் இருக்கும். அவ்வளோ நல்லா அங்கே வந்து ராயபுரம் ஆளுங்கள்லாம் நிறைய பேரை எனக்கு தெரியறதுக்கு காரணம், அங்கே போய் காலையில் ப்ரீச் பண்ண போவேன். மோசஸ் சார்ல்ஸ், சத்தி, இவங்கெல்லாம் முந்தின நாளைக்கு நைட்டு போய் தாமஸ், ஸ்டீஃபன் வந்தாங்க. ஸ்டீஃபன் சத்பேட்டான்னு நினைக்கிறேன். அவங்களெல்லாம் வந்து இன்னொன்று நீங்கள் சொல்கிற நிறைய பேர் எங்களுக்கு தெரியாது அங்கிள், இந்த ஜெனரேஷனுக்கு தெரியாது. அங்கிள், நீங்கள் வந்து இந்தியில் படிக்கிறதுக்கு போனீங்களா, வேலை செய்கிறதுக்கு போனீங்களா? அது வந்து இட்ஸ் அ ப்ரோக்ராம் இன் விச் நான் வந்து அண்டர் கிராஜுவேட் டீச் பண்ணணும், பிஜி படிக்கணும். ஓ, யூஜி பீப்புளுக்கு டீச்சராக இருந்துட்டு பிஜி நீங்கள் பண்ணுறது? ஆமாம். ஓகே. அப்போது எங்கள் ரூமிலேயே எனக்கு வந்து அதெல்லாம் அந்த காலத்தில் சாலமன் படித்த இடம் மிலிட்ரி காலேஜாக இருந்தது. ஓ, நம்ம ஜிபி சாலமன். அப்போ அந்த அங்கே இருக்கும்போது நான் தினமும் அவங்கள கூப்பிட்டு பையங்களுக்கெல்லாம் வசனம் கொடுப்பேன். தேர்ஸ்டேஸ் மட்டும், ஏன்னா தேர்ஸ்டே மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்கும், மிச்ச நாளில் நமக்கு ப்ரோக்ராம் இருக்கும். சாலமன் வருவார், அப்புறம் ஜூபிலி ராஜ், அப்புறம் இக்பால், அப்புறம் விஜயகுமார் இருக்கார். இப்போ ஐ திங்க் காக்கிநாடாவில் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஃபிசிக்ஸ் இதாக இருந்தார். அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் வருவாங்க, வந்து வசனம் கொடுப்பாங்க. அன்றைக்கி மிச்ச நாளைக்கு மற்றவங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன், இவங்க வருவாங்க. அதில் நிறைய பேர் ரட்சிக்கப்படல. ஒன்று வந்து மோசஸ், ராக்கெட் மோசஸ்ன்னு சொல்லுவீங்க, நாகர்கோவில் ராக்கெட் மோசஸ். அவர் கல்யாணம் பண்ணோன்னா அவங்க வீட்டார், இவங்க வீட்டில் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டாங்க, அவங்க மனைவி வீட்டார்னு ரட்சிக்கப்பட்டாங்க. இப்போ கூட அவர் ஸ்டேட்ஸுக்கு போகிறதுக்கு முன்னால் எனக்கு ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ண சொன்னார், அனுப்பிவிட்டேன். அவங்க மேரேஜ் பற்றி சொல்லுங்கள் அங்கிள். அப்புறம் இங்கே இருக்கும்போது ஆல்மோஸ்ட் முடிய போகுது என்னுடைய இது. அங்கே என்னுடைய ஃபெலோஷிப் முடிச்சுட்டு நாங்கள் வரணும் காலேஜுக்கு, மதுரைக்கு. அப்போது ஒரு நாளைக்கு ஒரு ஈஸ்டர் அன்னைக்கு சர்வீஸ் முடிச்சோன்னா ஜோ கூப்பிட்டாரு. ஒரு சின்ன இடம் தான், நம்ம இப்போ பார்க்கிங் இடம் தான் அப்போ உள்ள சர்ச். அப்போ ஜோ கூப்பிட்டாரு, தம்பி ஆர் யூ திங்கிங் அபவுட் யுவர் மேரேஜ், ஏதாவது யோசிக்கிறியான்னாரு. இல்லை நான் சாமிகிட்டே நான் கல்யாணமே பண்ணான்னு சொல்லிட்டேன். ஐயோ அங்கிள், இதை நான் தமிழில் டிரான்ஸ்லேட் நல்லா பண்ணிடுறேன். ஜோ அங்கிள் இவர்கிட்ட கேட்டாங்களா, தம்பி உன் மேரேஜை பற்றி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்களான்னு கேட்டேன்.
அப்போ அப்படின்னு ஜோக்கில் கேட்டாங்களாம். இல்லை அங்கிள் எனக்கு மேரேஜே வேண்டான்னு ஜோம் பண்ணுறேன் அப்படின்னாங்களாம். இன்றைக்கி இருக்கிற உண்மை என்னென்னா, தம்பி உன் மேரேஜை பற்றி யோசிக்கிறியான்னு கேட்டால், நீங்கள் யோசிக்க மாட்டேன்றீங்களேன்னு உங்களுக்காக ஜோம் பண்ணுறேனே அப்படின்னு சொல்கிற வாலிபர் கூட்டம் இன்றைக்கி நமக்கு இருக்குது. சரி, ஓகே, ரெண்டும் தப்பு இல்லை, இப்படி யோசிக்கிறதும் தப்பு இல்லை. எஸ், ஆனால் கடவுள் என்ன சொல்ல அதை கேளுங்க. அதான் கஷ்டம். சொல்லுங்க. அப்புறம் என்ன பண்ணார், அவர் ஒரு ப்ரொப்போசல் சொல்லிவிட்டு, நீ ப்ரே பண்ணு, உன்னை கடவுள் கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொல்கிறா, விட்டுடு. கல்யாணம் பண்ணணுன்னா நீ ஜெபம் பண்ணி கேளு அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஏன்னா இது வந்து வாழ்க்கை ஒரு பிரச்சனையில் இருந்த ஒரு காரியம். ஐ திங்க் எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நம்ம ஃபார் லைஃப் உன்னோட இருக்கேன்னு சொல்லும்போது வாலிப பிள்ளைங்க சிரிக்கிறீங்க ஏதோ தெரிஞ்ச மாதிரி. நீங்கள் சும்மா சிரிக்கிறீங்க, பின்னாடி சிரிக்கிறவங்க காரணத்தோடு சிரிக்கிறாங்க. ஸோ உட்காந்து இந்த பின்னால் கிண்டியிலேருந்து இப்படி போனீங்கன்னா போட் கிளப் இருக்கும், அதுக்கு அந்த பக்கம் ரிச்சார்ட்ஸ் பார்க்கு, அதுக்கப்புறம் ஒய்எம்சிஏ இருக்கும். ஸோ நான் அங்கே போய் தனியாக உட்காந்து ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு என்னது உள்ளதை சொல்கிறேன். அவள் எங்கே இருந்துன்னா, அவள் படித்ததெல்லாம் மதுரை குரூப்பு. அவங்க அப்பா வந்து டாக்டரு, அவங்க லுத்தரன்னு. அவங்க அண்ணன் வந்து ஜோவுக்கு ஃப்ரெண்டு, இந்த புஷ் மேன்னு சொல்லி எம்சிசியில் ஜோமன டீமில் ஒருத்தர் அங்கே உள்ளவர். ஓகே, அவங்க பார்த்ததெல்லாம் கிடையாது. நான் ப்ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால எல்லாருக்கும் என்னையே தெரியும். இப்போ என் மனைவி என்னை பார்த்துருப்பா கல்யாணத்துக்கு முன்னால், நான் அவளை பார்த்ததில்லை. அப்போ அமெரிக்காவில் இதில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு நம்ம குரூப்பில் இருப்பேன். நான் தான் இப்போ போவேன்ல, இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். ஐயோ அப்படியா, அவங்க ரொம்ப நல்லவங்கங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அவங்க சொன்னதுக்காக கட்டலை வச்சிங்களேன். அப்போ ஜோம் பண்ணிட்டு இருந்தபோது கடைசியில் என்ன சொன்னார், எனக்கு தெரியும் நீங்கள் சூஸ் பண்ணுங்க. அவர் என்ன சொல்லிட்டாரு, ஐ வில் சூஸ் த இன்ஹெரிட்டன்ஸ், ஐ வில் சூஸ் த இன்ஹெரிட்டன்ஸ்ன்னு சொன்னார். அப்போ நீங்களே இப்போ உன் சுதந்திரத்தை நான் தெரிந்து கொள்வேன். ஆமாம் அப்படின்னு சரி, சுதந்திர வீதத்தை நான் தெரிந்து கொள்வேன். சுதந்திர வீதத்தை ஓகேன்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டேன். என்ன கல்யாணம்னா காலம் தள்ளிட்டு போவாங்க. இது என்ன திடுதிடுன்னு இந்த வியாழக்கிழமை வந்து கோயம்புத்தூரில் இது என்னது என்கேஜ்மெண்ட். ஓகே, ஐயோ கடன்னு போய் இதெல்லாம் கோட்டுக்கிட்டெல்லாம் வச்சுக்கிட்டு போகிறேன். கோயம்புத்தூர் எனக்கு ரொம்ப தெரியாது. நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர், நான் சொன்னேன் ஒருத்தர் வழியை நடத்தினேன்னே, கம்யூனிஸ்டாக இருந்தார். அவர் அங்கே வேலை பார்த்துருந்தார் ஜிசிடியில். என்னை கூப்பிட்டாரு. நான் வந்து இது பண்ணி நம்ம இப்படி திடீர்னு போய் அங்கே ஒரு அந்த வீட்டில் போய் உட்கார்றது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் போனேன். அவர் என்னை கூப்பிட்டு வந்திருக்காரு. எங்கள் மாமனார் கார் எடுத்துகிட்டு வந்துட்டார். மாமனார் கார் எடுத்துகிட்டு வந்துட்டார் கூப்பிடுறதுக்கு. உங்களை கூப்பிடுறாங்க, மருமான கூப்பிடுறாரு, கார் எடுத்துகிட்டு வந்து. அந்த காலத்திலே கார் உள்ள மாமனாரா? அவங்க இஸ் சூப்பரண்ட் ஆஃப் மோசஸ் ஞானம். கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா மோசஸ் ஞானம் ஹாஸ்பிட்டல் தெரியுமா? அந்த ஹாஸ்பிட்டலில் சூப்பரண்ட், அவர் ஃபஸ்ட்டு இந்தியன் சூப்பரண்ட். அதுக்கு முன்னால் பூராவும் ஃபாரினர்ஸ் இருந்தாங்க. ஓகே ஓகே. அதனால் என்ன அங்கே வச்சுட்டாங்க. எனக்கு சிறையில் வச்ச மாதிரி இருந்தது. ஸோ இந்த வழியாக முடிஞ்சிச்சு. அந்த கல்யாணம் நடக்கிறது மட்டும் சொல்லிடுறேன். கோயம்புத்தூரில் நான் சொன்னேன், இதெல்லாம் சரி, எனக்கு ஒரே ஒன்று ஆண்டவரே, நான் இந்த பொண்ணு தான் கட்டணம். எனக்கு மதுரைன்னு சொன்னால் கொஞ்சம் அலர்ஜி தான் எனக்கு. ஓ, மதுரைன்னா உங்களுக்கு கொஞ்சம் அலர்ஜி அங்கிள்? மதுரைக்காரங்க கோபப்பட்டுக்காதீங்க. கடைசி அங்கிள் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது மதுரை தான். இப்போ எனக்கு அலர்ஜி இல்லை, ரொம்ப சந்தோஷம். ஓ, இப்போ அலர்ஜி இல்லை, அப்போ அலர்ஜி இருந்துச்சா? அலர்ஜியில் போயிடுச்சு. அப்போ என்னாச்சுன்னா, இப்படி நம்ம இது பண்ணோன்னா சரி ஓகே அப்படின்ட்டு நான் இது பண்ணிட்டேன். அப்போ டாக்டர் சாமுவேல் தான் இன்சார்ஜ் கோயம்புத்தூருக்கு. அப்போ வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ உள்ள சென்டர் இருக்குது, அது நேர் வாட் ஐ சே 90 டிகிரிஸில் யூனோ த ஸ்டாண்டர்டு பழைய காலத்து இது எல்லாம் இருக்கும். கூரை போட்டிருப்பாங்க, தென்னங்கூரை போட்டு வச்சுப்பாங்க. சாம்ராஜ் வந்துட்டு நான் சொன்னேன், சாமி நீங்கள் இது உண்மைன்னு சொன்னால் எங்கள் மாமனார் வந்து ஃபெலோஷிப்லேயே கல்யாணத்தை வைக்கணும்னு சொல்லணும். உங்கள் மாமனார் வந்து லுத்தரன் சர்ச் ஒரு எல்டர் சூப்பரண்ட் ஆஃப் இதுனா அவங்க வந்து ஈஸியாக விட்டு கொடுக்க மாட்டாங்கல்ல அங்கிள். விசுவாசத்தில் பலவான்களாக இருக்கிற எல்லாருமே கூட இந்த மேரேஜ்னு வரும்போது கிதியோனுடைய ஃப்ளீஸ் அடையாளம் கேட்குறீங்களே, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஏன் அப்போ இது முதல்ல கேட்டுக்கணும், ஏன் நீ கல்யாணம் பண்ணலைன்னு கேட்டுக்கணும். என்னென்னா ஏன் கேட்குறேன்னா, நான் வந்து வாலிபனா இந்த மாதிரி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அருப்புக்கோட்டையில் பண்ணும்போது, அதாவது திமுகக்கு சொன்னதை சொல்லி தான் என்னை அனுப்புனார். வாலிபன்னு அசட்டை பண்ண விடாதேன்னு சொல்லி அனுப்புனார். என்னை விட 10 வயசுக்கு மேலே பிரதர் விக்டர் அவர்லாம் வந்து 10 வருஷம் அவங்க 2 பிள்ளைங்களை வச்சுருந்தாங்க. அவங்க வந்து அந்த மாதிரி நிறைய பேர் எல்லாம் என் வயசுக்கு மிஞ்சினவங்க. அவங்க வந்து உங்கள் ஃபேமிலியில் உள்ள பிரச்சனையோடு வந்தால் நான் என்ன சொல்லுவேன், எனக்கு கல்யாணமே ஆகலை, நான் பிரச்சனையை மட்டும் கேட்டுட்டேன், அதான் எனக்கு அலர்ஜி, கல்யாணமாக வேணாயன்னு. அப்புறம் அவங்களுக்கெல்லாம் வந்து அப்போ தான் கற்றுக்கிட்டேன், நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை, நம்ம ஆயிடுச்சு. அப்போ என்ன நம்ம மனசுக்குள்ளே இருந்ததுன்னா, அடையில நம்ம பண்ணது நம்முடைய இதில் ஒன்றும் கிடையாது, நம்ம ஒன்றும் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு இல்லை. பைபிளை படித்தா அவர் வந்து என்ன கொண்டு பதில் கொடுக்குறாரு, அதை அவங்களுக்கு சொன்னால் போதும் அப்படின்னா. அப்போ இந்த வேர்டு மேலே எனக்கு ரொம்ப இது. அரவ கூட அன்றைக்கி சொன்னாங்க, நீங்கள் என்றைக்கு கவுன்சில் கேட்டாலும் ஒரு வசனத்தை சொல்லி தான் பண்ணுவீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு ஆஃப் த ஹேர்ட் எடுக்க மாட்டீங்கன்னு. அது என்னத்தினாலன்னா இப்படி தான் ட்ரைனிங் கொடுத்தாரு. என்னோடய வயசு மூத்தவங்களுக்கு போய் நான் எப்படி போய் சொல்கிறது, கல்யாணம் பண்ணிட்டு வந்து அவன் சண்டை போட்டு இருந்தால் நான் எப்படி தீர்த்து வைக்கிறது, எனக்கு கல்யாணமே இல்லை. அதனால நான் என்ன பண்ணேன், போய் ஜெபம் பண்ணுவேன், வசனம் சொன்னால் அதை எடுத்து சொல்லுவேன். இதுதான் இந்த மாதிரி கவுன்சிலிங் எல்லாருக்கும் என்னோடய வயசுக்கு மூத்தவங்களுக்கு. அதனால எனக்கு இந்த இது கொஞ்சம் பயம்தான் எனக்கு கல்யாணம். இப்போ எனக்கு புரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால கல்யாணம் நடத்தினது எப்படி தெரியுமா, கல்யாணம் ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் ஃபுல்லாக நடத்தினது பிரதர் ஜோ, ரெஜிஸ்டர் பண்ணது பிரதர் விட்சன், மிஸ்ஸஸ் டேனியல் தான் இந்த இதில் கையெழுத்து, சாட்சி கையெழுத்து, சாட்சி கையெழுத்து டேனியல். நல்லா கவனிச்சிங்க. கமலாக்கா வந்தாங்க, நான் இது பண்ணுறேன் ஒன்றும். அதுக்கப்புறம் இது மெசேஜ் கொடுத்தது அன்றைக்கி சொல்லி ஸ்பேஸ், ரெவரண்ட் ஸ்பியர்ஸ்ன்னு சொல்லி ஆஸ்திரேலியாவில் இருந்து நமக்கு வந்து நடத்துவாங்க. ஸ்பியர்ஸ் அவர் தான் கொடுத்தாரு. அதாங்க நீங்கள் இது கேட்டீங்க, அதாவது உங்களுக்கு ஒரு அடையாளம் கேட்டது ஃபெலோஷிப். அப்போ ஒரு ரெக்கக்னைஸ் சர்ச்சாக இருந்தாலும் ஃபெலோஷிப்பில் தான் நடத்தணும்னு ஆசைப்பட்டீங்க. அது நான் ஆசைப்பட்டேன். ஆனால் இட் இஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து ஒரு பெரிய பொசிஷனில் இருக்காங்க லூத்தரன் சர்ச்சில். அப்போ ஒரு வருஷம் என் கல்யாணத்துக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னால் என்னுடைய மாமியாருடைய அண்ணன், அவங்க வந்து ஒரு ஐ டாக்டரு, வியன்னாவில் படித்தவங்க ஆஸ்திரேலியாவில். அவங்க வந்து ஒரு ஆசிரமம் வந்து கிறிஸ்துக்குல ஆசிரமம்னு வெள்ளூர் திருப்பத்தூர் பார்த்திங்களா, அங்கே இருக்குது. அதில் இருந்தவங்க. அவங்க வந்து பெரியவர் ஒருத்தர் சௌரியராக இருந்தார், அவர் வந்து பெரிய அண்ணாச்சிம்பாங்க, இவங்க சின்ன அண்ணன்னு சொல்லுவாங்க. இவங்க என்னையை பார்க்குறதுக்குன்னே ரெஜிஸ்ட்ரி வந்திருக்காங்க. நான் தான் ரெஜிஸ்டர். அப்போ இந்த மாதிரிலாம் பெரிய கம்ப்யூட்டர்லாம் கிடையாது. வரவங்கள பேர் எழுதிக்கிட்டு பேட்ஜி கொடுக்குறது தான் வேலை. எழுதி கொடுத்துட்டு நான் தான் பண்ணியிருந்தேன். அவங்க பார்க்குறதுக்கு வராங்க, அப்படியே நம்ம தங்கச்சி மகளை கொடுக்க போகிறாங்களேன்ட்டு. பிரதர் பிச்சை எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. பிச்சை தெரியுமா உங்களுக்கு? ரைட்டு. அவர் பிரதர் பிச்சையும் கூட்டிகிட்டு வந்துட்டு என்னை வந்து சும்மா பேசுகிறாரு, என்ன பண்ணியிருக்கேன் என்னெல்லாம் கேட்டுட்டு போகிறாரு. எனக்கு தெரியாது, அவர் இன்டர்வியூ பண்ணுறாருன்னு. அவரும் போயிட்டார். அவர் இதுன்னு சொன்னார். அவர் ஒரு கல்யாணம் நடந்துச்சு. அந்த கிறிஸ்துவ ஆசிரமத்தை விட்டுட்டு ஒருத்தர் என்ன மாதிரி இந்த சன்னியாசியாக வேண்டான்னு கல்யாணம் பண்ணுறாரு. அவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கிறிஸ்டி பாண்டியன் பேருக்கு தெரியும், அன்னூரில் ஊழியம். ரைட்டு. ராஜதரத்தி ஒருத்தர் தெரியுது. அப்புறம் அவர் என்ன பண்ணார், அந்த கல்யாணம் நடக்குது, தயவுசெய்து நம்ம வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்காரு. எங்கள் மாமனாரை வெள்ளையங்காடில் நடக்கு, அது அதோட ப்ரிமேட்டிவ் அந்த இடம். அங்கே நடந்துச்சு. இவங்க அட்டன் பண்ணிவிட்டு வந்து அதான் சச்சி அவள் பேர் சரஸ்வதி, சச்சின்னு கூடுவாங்க, ஜோகன்னான்னு சொல்கிறேன். உங்கள் ஒய்ஃப் பேர் பழைய பேர் சரஸ்வதி. ஓகே. சச்சிக்கு இங்கே ஃபெல்லோஷிப்லேயே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். நான் இங்கே ஜோம் பண்ணிட்டேன், அங்கே என்ன நடக்கு பாருங்க. இவங்க போனதுன்னு பார்த்துட்டு இங்கே காட்ஸ் ப்ரெசன்ஸை நான் ஃபீல் பண்ணேன். கோயம்புத்தூரில் நம்ம ஃபெல்லோஷிப்லேயே சச்சிக்கலாம். இப்போ டாக்டர் சாமிராஜ் சொன்னால் அவரே குண்டு போட்டமே ஆயிடுச்சு. இந்த கூரை போட்டுட்டு இங்கே போய் இருந்துக்கிட்டு டாக்டர் வீட்டு கல்யாணத்துக்கு நடத்துகிறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு. அப்புறம் சுந்தராக்கா அவங்க ஒய்ஃப் வந்து என்ன பண்ணாங்க, அந்த ஹோல் இதுக்கு கீழே வந்து வெள்ளையாக அந்த நமக்கு டெக்கரேஷன் போட்டுட்டாங்க. வெள்ளையாக போட்டுட்டு நல்ல ஒயிட்லேயே பயங்கரமாக. சுந்தராக்காக ஒயிட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியே அங்கே பண்டிங்ஸ்லாம் போட்டு. ஏன்னா என் கலீக்ஸ் எல்லாம் அவங்க பிரின்ஸிபல் நிறைய பேர் வருவாங்க. அவங்கெல்லாம் அங்கே வந்து அட்டன் பண்ணாங்க.
இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ அங்கிள். ஏன்னா இன்றைக்கி உண்மையிலே இன்றைக்கி வெட்டிங், அதுவும் ஒரு சிம்பிளிசிட்டியாக ஒரு எளிய முறையில் ஒரு கூரையில் நடந்த ஒரு கல்யாணத்தில் ஈவன் மற்றவங்க வந்து தே ஃபெல்ட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். ஸோ இன்றைக்கி உண்மையிலே இது ஒரு பெரிய சேலஞ்ச். இன்றைக்கி டெக்கரேஷன், ஸோ மெனி திங்ஸ் நம்ம அதெல்லாம் தேவை தான், ஆனால் நத்திங் கேன் ரீப்ளேஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். தேங்க்யூ அங்கிள். அப்புறம் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு அந்த காலத்துலேருந்தே பால் அங்கிள்னா நைஜீரியான்னு தெரியும். ஸோ நீங்கள் இங்கேருந்து எப்படி நைஜீரியா போனீங்க? என்னுடைய கல்யாணம் தான் ஃபஸ்ட்டு கல்யாணம் கோயம்புத்தூர் சென்டரில். நம்ம உங்கள் கல்யாணம் தான். ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து நான் என்ன கல்யாணம் பண்ணிட்டு இப்போ வந்து நியர்லி 17 இயர்ஸ் தியாகராஜாவில் தான் இன்ஜினியரிங் காலேஜில் ஒர்க் பண்ணுறேன். அப்போ திருநகரில் இருக்கிறோம். 2 பிள்ளைங்களை சாமி கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு கிறிஸ்டி, அடுத்தது ஜான். ஸோ அங்கே இருந்துட்டு சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது இங்கேருந்து எடுத்துகிட்டு, இப்போ இந்த மாதிரி நிறைய பஸ் வசதியெல்லாம் கிடையாது. இங்கேருந்து ஒரு பஸ் ஏறி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், அங்கே போவோம். அங்கேருந்து கிளம்பி இதுக்கு அருப்புக்கோட்டைக்கு போகணும். அப்போ 1/2 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்கும். ஒன்று விட்டாச்சுன்னா போயிடும். இதில் தான் எங்களுக்கும் என் மனைவிக்கும் எப்போயும் பொம்பளைங்க கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பாங்க. ஆண்டி இல்லைன்னு தைரியமாக சொல்கிறீங்க. அவன் முன்னாலேயும் சொல்லிட்டு ஏன்னா அவளை காது கேட்காது. ஓ, இப்போ காது கேட்க மாட்டேன். இப்போ என்ன சொல்ல? சரி அங்கிள். ஓகே. நிறைய ஆம்பளைங்களுக்கு இப்போதான் சிரிப்பு வருது அங்கிள். இந்த மாதிரிங்க சின்ன குழந்தைங்களுக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுன்னா, ஒரு குழந்தைக்கு சோகம் இல்லைன்னு சொன்னால் உடனே டாக்டர்கிட்ட போகணும்னு சொல்லுவாங்க. சர்ச் யுவர் ஹார்ட். ஒரு நாளைக்கு போயிட்டு வரோம். என் ஒய்ஃப் வந்து எனக்கு அவள் பயாலஜி படிச்சுக்கா, நான் எனக்கு ஒன்றும் தெரியாது. போன உடனே எனக்கு பிள்ளைங்க படுத்து தூங்கிட்டு இருக்குது. வென்ஸ்டே ப்ரேயர் பண்ணிட்டு வந்துருக்கோம். எனக்கு ஐயோ பயங்கரமாக எனக்கு வலிக்குது, குடலே பொத்துக்குச்சு. அப்படியே டிஸ்கிரைப் பண்ணிட்டேன். எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே ஜெபம் பண்ணேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன சாமி எனக்கு பேசினாருன்னா, பிலிப்பியர் 4:6-7 ஒன்றுக்கும் கலைப்படாத எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினாலும் வேண்டினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. எல்லாருக்கும் தெரியப்படுத்த தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலே சமாதானம் உங்களுடைய சிந்தையும் இருதயத்தையும் கிறிஸ்துக்களாக ஆண்டு கொள்ளும். இது எனக்கு கொடுத்த உடனே பயங்கர இது சரி சம்திங் ஒன்றுமே நடக்காது. டாக்டர்கிட்டலாம் போய் கேட்குறேன். அவங்க ராத்திரிலாம் நாங்கள் வரமாட்டோம், திருடங்கள்லாம் இப்படி வர்றாங்க ராத்திரி, அதனால் நாங்கள் வரமாட்டோன்ட்டாங்க. அப்புறம் அவருடைய ரிலேட்டிவ் இருந்தாங்க, அவங்ககிட்ட போனோம். அவர் வந்தார். வந்து என்னமோ பண்ணிட்டு அவரும் ஜெபம் பண்ணிட்டு போனார். கொஞ்சம் நேரம் நல்லா ஆயிடுச்சு. குடும்ப வாழ்க்கைன்னா எவ்வளோ கஷ்டம்னு நீங்கள் சொன்னீங்களே, இந்த மாதிரி அவங்க ராத்திரி சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கதவை பிள்ளைங்களை படுக்கிறதுக்கு இவளை விட்டுட்டு கதவை வெளியே பூட்டிட்டு தான் போக முடியும். போயிட்டு அங்கெல்லாம் போய் இது எல்லாம் வந்து சேரும். ஆண்டு வந்து அடுத்த நாளைக்கு டாக்டர்கிட்ட கூட்டி போகிறேன். டாக்டர் சொல்கிறாரு, ஒன்றுமே இல்லையம்மா, இதுக்கு போய் இவ்வளோ படுத்திட்டீங்களே அப்படிம்பாங்க. எல்லாம் கல்யாணம் பண்ணுறவங்க இதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. தேங்க்யூங்களா. அதான் நைஜீரியா. அப்புறம் என்ன பண்ணால் எனக்கு திடீர்னு ஒரு நாளைக்கு அப்போ நான் எனக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆர் ஃபுல் அருப்புக்கோட்டை, விருதுநகர், அதுக்கு வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்குது காரியாப்பட்டி. இந்த 3 இடத்துல நாங்கள் அப்படியே எக்ஸ்பெண்ட் ஆகிட்டுருக்கு. அப்போ ஊழியம் பண்ணியிருக்குது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, கெட் மீ அவுட் ஆஃப் இந்த நாட்டை விட்டு நான் காட்டு இந்த இடத்துக்கு போன்றாரு சாமி. ஆபிரகாம் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம். ஆமாம், ஆபிரகாம் கொடுத்த 12th சாப்டர் இதில் ஆதியாகமம் 12. ஆபிரகாமுக்கு தானே கொடுத்தீங்க, எனக்கா கொடுத்தீங்க அப்படின்னு விட்டுட்டேன். திரும்பவும் ஆண்டவர் சொல்கிறாரு, தூங்க போனால் இதான் ஞாபகம் வருது. காலையில் முடித்த உடனே என்னடா இன்னும் மதுரையில் தான் இருக்கோமா அப்படின்னு தூக்கம். இந்தமாரி ஒரு பயங்கர ப்ரெஷரு. நீ என்னடா பண்ணுறதுன்னு தெரியல. என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன். அவள் உடனே எனி சேஞ்ச் நோ, மாற்றம் வேண்டான்ட்டாங்க. அப்படி தான் இருப்பாங்க. அப்போ வந்து டக்குன்னு சொன்னால் இப்போ நீங்கள் நான் இங்கே வரேன்னு சொன்னால் என்னத்துக்கு இந்த வயசுல இவ்வளோ தூரமெல்லாம் போயிட்டுருக்கீங்கன்னு தான் சொல்லுவாங்க. நான் சொன்னேன், சாமி சொன்னால் அவர் பார்த்துக்கணும். ஆக்சுவலாக இவர் வந்திருக்கும் போது ஒரு எத்தனை நாள்னு தெரியல, ஒரு வாரத்துக்கு முன்னால் ஆக்சுவலாக எனக்கு சியாட்டிக் பெயினில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நடக்கிறதே மெதுவாக போயிட்டு இருந்தேன். ஆனால் நான் வந்து எல்லாம் ஓகேன்னு சொல்லிவிட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அன்றைக்கி நைட்டில் ஆண்டவர் என்னை தொட்டு சுகப்படுத்துகிறேன். அதனால தான் நான் இங்கே உங்களுக்கு படுத்துருக்கேன். ஹல்லேலூயா. ஆனால் எவ்வளோ பேர் நான் வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணிட்டாங்கன்னா அதே ஜாஸ்தி. ஸோ
காட் வந்து நமக்காக ஃபைட் பண்ணுறாரு. காட் அதாவது அவர் ஒரு பிளான் வச்சுருந்தா அவர் நிறைவேற்றுவார். அதாவது ஹீ நோஸ் எவ்ரி திங் அண்ட் அவர் வந்து ஹி வில் நெவர் மேக் மிஸ்டேக்ஸ். எல்லாம் தெரியும், தப்பு செய்ய மாட்டார். அது நான் அந்த வந்து தெளிவாக நான் பண்ணியிருக்கேன். என்ன நடந்தாலும் அவருக்கு இல்லாமல், அதனால தான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதான் அங்கிள், இப்போ 85 வருஷ சரித்திரத்தை 1 மணி நேரத்தில் பார்க்குறது கஷ்டமாக இருக்குது. நைஜீரியா போகிறதுக்குள்ளேயே வழியில் நிறைய ஸ்டேஷன் வழியாக போகுது. ஓகே, நைஜீரியா பற்றி சொன்னால் இப்போ முடியாது, ஆனால் கொஞ்சம் மட்டும் சொல்லிடுறேன் சில காரியங்கள். இப்போ அவரே நான் போக சொன்னார், நான் போகிறேன். ஃபஸ்ட் டைம் வந்து அவுட் ஆஃப் த கண்ட்ரி போய் ரோமில் இறங்கின உடனே ஈவினிங் வந்து ஃப்ளைட்டு கானோங்கிறது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. நான் போக வேண்டியது கடூனா, அங்கேருந்து லோக்கல் ஃப்ளைட்டில் போனோம். இங்கே எல்லாம் நைஜீரியா சொல்லி ஏறிட்டு எல்லாமே இறங்கிட்டோம். அவங்க இறங்கினோன்னு பார்த்தா அவங்களுள்ள ஏர்போர்ட் வந்து நம்ம முனிசிபல் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது. அவ்வளோ நாத்தமாக இருக்குது, ஒன்றுமே இல்லை. ஐயோ, எனக்கு ஹோட்டலில் அக்காமடேஷன் கொடுப்பீங்களான்னு கேட்டேன். அப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு ஆளுக்கு வந்து $10-12 தான் கொடுப்பாங்க. அங்கே உள்ள நாணயத்தோட்ட பார்த்தீங்கன்னா $2 தான் ஒரு $1000 கொண்டு வரும். அப்போ அவ்வளோ ஸ்ட்ராங் அது. எப்படின்னா எனக்கு ரோமில் வந்து இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போய் ரொட்டி வாங்கி கொடுத்து மிட் நைட் போனோம். அடுத்த நாளைக்கு சாயங்காலம் ஃப்ளைட்டு எந்தையா சாப்பிட்டுட்டு வந்திருக்கோம். வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அதாவது ஹவு ஹி பிளான்ஸ், பேனிக் ஆகக்கூடாது. சாமி என்ன பண்ண, நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க, நாங்கள் இருக்கிறோம், இப்போ என்ன பண்ணுறதுன்னா. அப்போ என் ஒய்ஃப் வந்து பேக்கேஜை சொல்லிருந்தா நான் இந்த ஹோட்டல் கூட நான் ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கிறேன். அங்கே ஒரு அம்மா டாக்டரு, அவங்களும் எங்கள் ஊருக்கு வராங்க. அவங்க வந்து இறங்கியிருக்காங்க. அவங்க வந்துட்டு, சிஸ்டர் நீங்கள் எங்கே இருந்துங்க? இல்லை, நாங்கள் புதுசாக வரோம், கடனா பாலிடெக்னிக். அப்படியா, கடனா பண்ணிங்கன்னா அந்த ஹோட்டலில் போடுவாங்க, நான் அவங்களை கொண்டு விடுறேன்னா. ஐயோ, எங்களுக்கு திங்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் கொண்டு வர முடியாதுண்ணா. இப்போ இது கொஞ்சம் கவனிங்க. இப்படி சொன்ன உடனே அந்த டாக்டர் சொல்கிறாங்க, இல்லை, நாங்கள் வந்து குவைட் ஏர்வேஸில் வந்தோம், குவைட் ஏர்வேஸ் லைட்டு, அதனால் இது வந்து புறப்படுத்தினோடனே அங்கெல்லாம் போகாமல் ஃபார்மாலிட்டிஸ் இல்லாமல் நேராக டார்மாக்கில் அப்படியே அந்த பிளேனில் வந்து இறங்க சொல்லிட்டாங்க. திங்ஸ் எல்லாம் அப்புறம் வந்து சேருன்ட்டாங்க. எங்களுக்கு திங்ஸ் வரல. இது நீங்கள் தானும் பண்ண முடியுமா? லேட்டாக வர வச்சு அவங்க திங்ஸ் இல்லாமல் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. பிரிசன் மினிஸ்ட்ரியில் அப்படியே வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஒரு பிரிசன் ஃபெலோஷிப் ஆஃப் கடூனான்னு கொண்டு வந்து என்னை வந்து ஒரு டீக்கன் ஆக்கிட்டாங்க. ஆக்கினதும் இல்லை, அந்த சூப்பர்டென்ட், இப்போ இவர் தலைமை பொதுகன்னு சொல்லுவாங்க, அங்கே வந்து சீஃப் சூப்பர்டென்ட் சொல்லுவாங்க. அவருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா வீட்டுக்கு கார் எடுத்துகிட்டு வருவார். வந்து பிரதர் நாளைக்கு எடுத்துக்கங்கன்னு சொல்லிடுவார். ஸோ நான் வந்து அந்த மாதிரி இது பைபிள் ஸ்டடி நிறைய டாபிக்ஸில் எடுத்திருக்கேன். ஏன்னா சும்மா அவங்க போய் வந்துட்டு அல்ல இல்லையான்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுவாங்க சிலர். சாரி டு சே. இப்போ நம்ம வந்து இப்போ ஆர்கனைஸ்டாக பண்ணணும்னா அவங்களுக்கு கோர்ஸ் ரன் பண்ணேன் இந்த போகிறவங்களுக்கெல்லாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா என்னை பிரசிடென்ட் ஆக்கிட்டாங்க பிரிசன் ஃபெலோஷிப். நான் இந்தியன்னு. அந்த பிரிசனில் போய் சுவிசேஷம் கொடுக்கணும்னா அந்த கையெழுத்து போட்டிருக்கணும். என்கிட்ட வந்து அந்த கார்டு வாங்கினா தான் உள்ளே போகலாம். அந்த மாதிரி சாமி வச்சுருந்தார். இதெல்லாம் சொல்லும்போது எனக்கே கனவு மாதிரி இருக்கும். கடவுள் ஒரு தன்னை யூஸ் பண்ணணும்னு நினச்சா நம்ம எவ்வளோ உதவிக்காரியாக இருந்தாலும் சரி, குட்டி தட்டி நம்ம சரிப்படுத்தார். 3 தடவை எங்கள் திருடன் வந்து எங்கள் வீடை உடைச்சிருக்கான். ஆனால் நைஜீரியாவில். ஆமாம், ஏன்னா எங்களை வந்து சாமி காப்பாற்றிருக்காரு. அவன் வந்து சைல்டு இவாஞ்சலிசம் ஃபெலோஷிப் அதனுடைய ஹோல் நைஜீரியாவுக்குரிய அந்த ஃபெடரேஷன் ஆஃபீஸ் வந்து எங்கள் கராஜில் வச்சுருந்தோம். அந்த டைரக்டர் வந்து ஒரு கானாவை சேர்ந்தவர். அவர் எங்கள் பாய்ஸ் குவார்ட்டர்ஸ் நல்ல 2 ரூம் இருக்கும், எல்லாம் டாய்லெட்டாக இருக்கும். ஸோ அதை கொடுத்து வச்சுருந்தோம். அந்த ஊழியமே அங்கே வந்துச்சு. என்னுடைய போஸ்ட் பாக்ஸ் தான் அவங்களுடைய பாக்ஸு. வரும்போது அதையும் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். நம்ம அங்கேருந்து வரும்போது ப்ரிசன்ட்டுக்கு பண்ணிங்கன்னா கடைசி நாளைக்கு போகிறேன் ப்ரிசனில். அந்த ப்ரிசனர்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டிங்க் பண்ணியிருப்பாங்கன்னு போனால் தான் தெரியும். அவ்வளோ பெரிய மேலே விழுந்து அழுன்னு அழுகிறாங்க. ஃபாரின் கைதிகள் நல்லா கவனிங்க. அப்புறம் அங்கே உள்ள அஃபிஷியல்ஸு, அங்கெல்லாம் கைதிகளில் நீங்கள் இந்த மாதிரி இங்கே திருடன் பண்ண நினச்சிக்காதீங்க. நிறைய பேர் வந்து அங்கே வந்து அடிக்கடி மிலிட்ரி கூ நடக்கும். இன்றைக்கி மேஜராக இருப்பான். நாங்கள் போனோன்னே ஒரு கூ நடந்தோடனே அந்த பிரசிடெண்ட்டை விட்டுட்டு ஆர்மி சீஃப் வந்துட்டான். ஒரு நம்ம கூட அப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கும். சொல்ல ரெக்கார்ட் பண்ணிடுறது. அப்புறம் டக்குன்னு அவனை விட்டுட்டு இன்னொருத்த வந்துடுவான். அவனை விட்டுட்டு இன்னொருத்தவன் திடீர்னு மாறிவிடும்.
அந்த பழைய ஆட்களுடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் மற்றவங்களாம் எங்கே ஜெயில்ல இருப்பாங்க? ஜெயிலுக்கு வந்துடுவாங்க. ஜெயிலுக்குள்ள போட்டு. அவங்களுக்கெல்லாம் தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் போனால் அவ்வளோ நல்லா அவங்க ரிசீவ் பண்ணி அவங்களோட பேசி நிறைய மேஜர்ஸ் எல்லாம் ரசிக்கப்பட்டாங்க. அவங்க விடுதலை ஆகி போகும்போது என்னை தேடி காலேஜில் வந்து என்னை சொல்லிட்டு போவாங்க. அங்கிள் இன்னும் கடைசியாக ரெண்டு கேள்விகள். ஒன்று வந்து நம்ம ஆண்டவரை பின்பற்றும் போது இந்த உலகத்தில் நமக்கு பாடுகளே இருக்காது அப்படின்னு கிடையாது. ஸோ பாடுகள் வரும்போது அந்த பாடுகளை குறித்து நீங்கள் ஏதாவது ஒரு ஹவு டு ஹேண்டில் அல்லது ஹவு டு ரெஸ்பாண்ட் அல்லது அதை குறித்து ஏதாவது கொஞ்சம் லைட் யூ கேன் த்ரோ. அதாவது என்னுடைய அனுபவம் என்னென்னா, அதாவது கவுண்ட் இன்ட் ஆர் ஜாய் வென் யூ ஃபால் இன்டு டைவர்ஸ் டெம்டேஷன். இதை வச்சு ஒரு அம்மா எழுதுது. நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் போது அதை சந்தோஷமாக எண்ணுங்கள். இது வந்து யாக்கோபு ஆரம்பிச்சோன்னா அதான் சொல்கிறாரு, அந்த பாடுகள். அதனால நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண, அதாவது எனிதிங், ஒரு சஃபரிங் வந்து சர்ப்ரைஸாக இருக்கக்கூடாது. எக்ஸ்பெக்டட் ஒன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஒன்றும் பெருசாக இருக்காது. நான் பாடுகளை எதிர்பாருங்க, நிச்சயமாக வரும். அந்த எதிர்பார்ப்போடு ஜீவிப்பது நல்லது. அப்புறம் நம்ம வந்து பெருசாக நம்ம எடுக்க மாட்டோம். நிறைய இருந்துச்சு அங்கே வந்து அப்போசிஷனாக வந்தவுடன் நம்ம என்னமோ பெருசாக இது பண்ணாலும் அடிக்க வரோம் பிடிக்க வரோன்னு இருக்காது. சரி, வி மஸ்ட் நோ இது இட்ஸ் நாட் மை ஃபைட் வித் மீ, இட்ஸ் வித் ஹிம். அப்போ நீங்கள் தான் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆத்தர்ஸ் வந்து காரி டென் பூம், ஸ்பர்ஜன். காரி டென் பூம், ஸ்பர்ஜன், இவங்களுடைய புத்தகம் வாட்ச்மேன். இந்த மாதிரி நிறைய இதை படிச்சுக்கிட்டு இருப்பேன். மிஷனரிஸ் ஸ்டோரிஸ் நிறைய படிப்பேன். அதில் வந்து மேரி ஸ்லெசர், நைஜீரியாவில் உழைச்சவங்க, சென்ட்ரல் ஆஃப்ரிக்காவில் உழைச்ச டேவிட் லிவிங்ஸ்டன். இதுதான் என்னை அங்கே போகணுன்னு தோணுச்சுது. அப்படி அழகாக அவர் வந்து பாதையை நடத்துவார். ஆனால் அப்போசிஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு அது பயமாக இருக்காது. சாமி நீங்கள் பார்த்துக்கங்க, ஹீ ஒர்க்ஸ் ஃபார் அஸ், நம்ம ஏன் கவலைப்படணும், அந்த மாதிரி இருக்கணும். ஆண்டவர் நமக்காக கிரியை செய்கிறார், நம்ம ஏன் கவலைப்படணும். அது அந்த இது வர்றதுக்கு ஒரு புக் வாசித்தேன். அந்த புக்கு வந்து எழுதினது ரொம்ப கிளாசிக் பியூரிட்டன்ஸ், ஹேனா விட்டால் ஸ்மித். அவங்க எபிக்கெல்லாம் நம்ம நாள் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். ஹேனா விட்டால் ஸ்மித். அவ்வளோ. அதுக்கு என்ன தெரியுமா? த சீக்ரெட் ஆஃப் எ கிறிஸ்டியன் ஹாப்பி லிவிங். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாடுகளை பற்றி இது பற்றி சொல்கிறாங்க. அந்த அம்மாக்கிட்ட ஒரு அம்மா கேட்குறாங்க, ஏம்மா நீ என்ன கிறிஸ்டியானிட்டி எனக்கு என்னென்ன புரியல, இது வந்து ஒரு தலைவலி இருக்குது, தலையும் வெட்ட முடியாது, தலைவலியும் போக மாட்டேன்னுது, இதுதான் கிறிஸ்டியானிட்டின்னு அவங்க சொல்கிறாங்க. ஹேனா விட்டா சொன்ன, சரி என்ன இப்படி சொல்கிறேன், எவ்வளோ என்ஜாயபிள் இதுனா. உடனே ஆண்டவரை இப்படி சொல்கிறான், எனக்கு வந்து சொல்லுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டு ஒரு புக்கை எழுதினாங்க. அந்த புக்கை நான் படித்து உடனே நிஜமாக சொல்கிறேன், என்னுடைய வியூ பாயிண்ட் நிறைய நம்ம அப்படியே எம்பெட்டடாக இருக்கும் இல்லை எங்கே, அது எல்லாமே போயிடுச்சு. அதனால தான் எல்லாம் சொன்னாங்க, யூஆர் வெரி டிஃப்ரெண்ட், யுவர் மெசேஜ் டிஃப்ரெண்ட்டுமாங்க. அவங்களுக்கு தெரியாது இதுதான் சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி லிவிங் இருக்குன்னு. அவ்வளோ சந்தோஷமானது. இஃபட்டால் எனக்கு கொஞ்சம் எழுதி கொடுத்தா என்ஜாயிங் காட் அப்படின்னு எழுதணும்னு நான் நினைப்பேன். என்ஜாயிங் காட். அங்கிள், நீங்கள் ஆண்டவர் கிருபையில் 85 வருஷம் ஆண்டவர் இன்றைக்கும் ஆக்டிவாக வச்சுருக்காரு. ஆனால் உங்கள் பையன் சின்ன வயசில் வியாதிப்பட்டு இறந்தாங்க. அதாவது பொதுவாக இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட் இறந்துட்டா விடோன்னு சொல்லுவாங்க, ஒய்ஃப் இறந்துட்டா விடோவருமாங்க. பிள்ளைங்க, அதாவது பெற்றோர் இல்லாத பிள்ளைங்க, பெற்றோர் இறந்துட்டாங்கன்னா ஆர்ஃபன்ஸுமாங்க. ஆனால் பிள்ளைங்க இறந்தால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வார்த்தையே கிடையாது, அந்த பேரண்ட்ஸுடைய ஸ்டேட்டஸை சொல்கிறதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பெயின்ஃபுல். நம்ம உயிரோடு இருக்கும்போது நம்ம மகனோ மகளோ மறிக்கிறது, அதுவும் உங்கள் பையன் அப்படி ஒரு கேன்சர் வந்து மறித்தது. ஸோ அது எப்படி, ஏன்னா இன்றைக்கி லைஃப்பில் எத்தனையோ பேர், இங்கே இருக்கிற எத்தனையோ கூட்டத்தில் எத்தனையோ பேர், தே ஸ்டில் ஹேவ் நோ ஆன்சர் ஃபார் சம் ஆஃப் தேர் கொஸ்டின்ஸ். ஸோ அந்த சுச்சுவேஷனை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க உங்கள் லைஃப்பில்? மனுஷருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். ஜீசஸ் இஸ் த ஆன்சர். நல்ல கவனிங்க, இயேசுதான் பதில். இப்போ வந்து அவன் வந்து இதில் ஹனிவேல் சாஃப்ட்வேரில் ஏவியானிக்ஸ், அதாவது பிளேன் டிசைனில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். பெங்களூர் வந்து அவனை அனுப்பினாங்க கனடாவுக்கு. எஸ் கான்ட்ரிபியூட்டட் மச். அதை விட மெயின் என்ன, ஹி ஆல்வேஸ் ட்ரை டு கீப் இஸ் கான்ஷியன்ஸ் க்ளீன். எங்களுக்கு கற்றுக் கொடுத்து, எனக்கு கொடுத்தது என் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். அவங்க என்ன சொல்லுவாங்க, க்ளீன் ஹார்ட் அண்ட் அ கிளியர் கான்ஷியன்ஸ். இதை சுத்த இருதயம் நல்மனசாட்சி, நல்மனசாட்சி காத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அதை நான் எல்லாருக்கும் சொல்லியும் கொடுப்பேன், மற்றவங்களுக்கும் தான் சொல்லுவேன்.
அப்போ உனக்கு நான் சொன்ன அந்த கில்ட் வச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. என் பையன் என்ன பண்ணுவான்னா, இப்போ ராத்திரி தூங்கிட்டு இருப்பான், அம்மாட்ட ஏதாவது, எப்போயுமே அம்மாட்ட தான் முரண்டு பிடிப்பானுங்க பசங்க. ஏதாவது முரண்டு பிடிச்சிட்டு இது பண்ணியிருப்பான், அவனுக்கு குத்தும். உடனே ராத்திரி கதவை தட்டுவான். திறந்த உடனே மம்மி என்னை மன்னிச்சிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் தூக்கம் வரும் அவனுக்கு. அந்த அளவில் இருப்பான். இந்த போலீஸ்காரெல்லாம் பிடிச்சா இது பண்ணுவான், அவன் ஏதாவது ஹராஸ் பண்ணி காசு கேட்பான். இவன் வந்து பைக்கு தான் கொடுத்துருந்தேன் அவனுக்கு. அப்போ போயிட்டு இருந்தான். அப்போ கேட்பாங்க. உடனே வந்துட்டு, ஏய் கமான் கிவ் மீ $100, நீ நாளைக்கு கோர்ட்டுக்கெல்லாம் போகணும், நீ இப்போயே கொடுத்துட்டு போகணும்னா நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா, $100 உனக்கு அப்படின்னு கேட்பான். $100 நிறையவே இருக்குது, ஆனால் உனக்கு கொடுக்குறது $100 கிடையாது அப்படின்னா. ஏன் அப்படின்னா, ஐம் கிறிஸ்டியன், நான் கொடுக்கக்கூடாது. அப்படி இறங்க பார்த்துட்டு போடான்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரிலாம் அவன் வந்து எனக்கு சொல்லலை. இவன் வந்து என்னோடய ஃப்ரெண்டு பிரபுதாசன் இப்போ ஹைதராபாத்தில் இருக்கார். அவர் அங்கே இருக்கும்போதே அவன் பேசிகிட்டு இருக்கோம். அவர் வந்து சொல்கிறார், உங்கள் பையன் இந்த அளவுக்கு சாமி வந்து வச்சிருக்கிறாருன்னு. இதெல்லாம் இருக்கும்போது கஷ்டப்பட்டான். 11 months பேங்க்ரியாட்டிக் கேன்சர் அங்கிள். பேன்கிரியாட்டிக் கேன்சரு. அவங்க வந்து அவங்க 4 months தான் இருப்பேன்னு சொன்னாங்க. ஒரு 11 வருஷம் இருந்தாங்க. இது நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. சாமியை எடுத்துக்கிட்டது நல்லது தான். ஏன்னா அவன் இங்கேருந்து போனால் அங்கே போவாங்கிற இருக்குது. அப்போ எனக்கு 2 மணிக்கு ஃபோன் வருது, இறந்துட்டான். உடனே இம்மிடியட்லி எனக்கு ஃப்ளாஷ் பண்ணுது என்னென்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒலிக்குது. இப்போ நான் நிறைய சோதனைக்குள்ளே வரும்போது டக்குன்னு வருது, லோத்தை நீதிமான லோத்தை அங்கே வந்து வெளியே எடுத்துக்கிட்டாரு. இந்த மாதிரி ஆண்டவர் வந்து அழகாக பேசுவார், அந்த சமயத்துக்கு பேசுவார். அதே மாதிரி நீங்கள் மற்றவங்களுக்கு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசி கேள்வி எங்கள், நம்ம சில நேரம் ஊழியத்தில் இருக்கும்போது எதிர்ப்புகள் வரும், அப்போசிஷன் வரும், கிரிட்டிசிசம் வரும், விமர்சனங்கள் வரும், அதே போல் பாராட்டுகளும் வரும். பாராட்டுகள், மக்கள் நம்மளை புகழும்போது, ஸோ அந்த மாதிரி சமயத்தில் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத குறித்து ஒரு வார்த்தைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த 17 ஜூலையா இவங்க மீட்டிங்கெல்லாம் போட்டு இது பண்ணீங்க, வசனத்தை கொடுத்து சொன்னாங்க, கொடுத்தேன். எனக்கு வந்து ஒவ்வொன்றையும் நினச்சிப்பேன், நம்ம அந்த பாட்டை ஒரு வேளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. குறைகள் நிறைந்தவன் நான் அன்றோ, அதை அறிந்தும் அழைத்தது ஏனென்றேன், கருவினிலிருந்து உன்னை பிரித்தவன் நான், என்னை வாயன முன் சென்றார். அதனால போயிட்டுருக்கிறனாலே என்னை தகுதியோ படிப்போ அதை வச்சு ஒன்றும் இல்லை. என்னன்னாலும் எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்குறது, காட் இஸ் ரியல், அவர்கிட்ட போட்டுருங்க, நீங்கள் தலையில் தூக்காதீங்க. நேற்று நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பேர்டன்ஸ். என்ன மீன் பிடிச்சாலும் சரி, பிடிக்காட்டாலும் சரி, நம்ம வந்து கடவுள்கிட்ட விட்டுறணும். ஒரு நாளைக்கு எந்த குறையும் வைக்கலைங்க. ஒரு வீடு போனால் எனக்கு வீடு அடையாளம்லாம் சொல்லுவார், அப்படி தான் போவேன். இப்போ வந்து 10 வீடு பார்த்தேன், எனக்கு ஒரு வீடு கொடுத்தாரு. அன்றைக்கி வந்து பார்த்தாரு, எப்படி இருக்குது வீடு, சூப்பராக இருக்குது. ஆண்டு வந்து அதாவது மிஸ்டர் டேனியல் கருத்து கொடுத்தது என்னென்னா, அவர் என்ன சொல்வார், யூ சூஸ் குட் அண்ட் ஹீ சூஸஸ் த பெஸ்ட். உங்களுக்கு எது வேணும் அதுக்கு வந்து அப்போசிஷன் எப்படி வரும்னா 2 விதத்தில் வரும். ஆஸ் ஹி செட், நம்ம நிறைய பேர் தூக்கி விட்டுருவாங்க. இதுதான் பிசாசு பண்ணுற வேலை. சரி, பில்லி கிரஹாம் வந்து ஒரு பேச்சு பண்ணும்போது நான் பில்லி கிரஹாமும் படிச்சிருக்கேன் நிறையா. அப்போ அவர் சொல்லுவார், பில்லி கிரஹாம் வந்து ப்ரீச் பண்ண உடனே அவங்களாம் கூப்பிடுவாங்க, ஹாய் பில்லி சூப்பர் அப்படிம்பாங்க. அவங்க இது எனக்கு முன்னாலே சொல்லிட்டானே ஒருத்தன் அப்படிம்பாரு. யார் அப்படின்னா டெவிலு, பிசாசு ஏற்கனவே சொல்லிட்டான் அப்படிங்கிறாரு. இது வந்து என் மனசுக்குள்ள ரொம்ப இருக்கும். அப்புறம் இந்த ஜபங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்பர்ஜனை வந்து நீங்கள் கட்டாயமாக படிங்க. புக்கு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். டு மை ஸ்டூடெண்ட்ஸ்னு எழுதுகிறாரு. அவர் சொல்கிறார், ஒரு ஆள் ஜோம் பண்ணிகிட்டே இருந்தாராம், ரொம்ப நேரமாக ஜெபம் பண்ணாராம். ஐபர் இல்லை, மூடி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாராம். அப்போ வந்து எல்லோரும், if you are doing a long prayer, everybody will be praying that you will stop prayer. நீங்கள் வந்து எல்லோரும் நீளமாக ஜெபம் பண்ணால் மற்றவங்களாம் ஐயோ இந்த ஆள் நிறுத்தணும்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. நீங்கள் நீளமாக ஜெபம் பண்ணீங்கன்னா உங்கள் சபையில் இருக்கிற மற்றவங்கெல்லாம் ஆண்டவரே இவர் ஜெபத்தை நிறுத்தட்டும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களாம். சரி, அதனால நீங்கள் நீளமாக ஜெபம் பண்ணாதீங்க, சுருக்கமாக ஜெபம் பண்ணுங்க. ஒரு சின்ன கேள்வி, ஏசாமி செய்த நீண்ட ஜெபம் இது? ஏசாமி செய்த நீண்ட ஜெபம் இது? ஏசாமி செய்த நீண்ட ஜெபம் 17th chapter, யோவான் 17. அவர் ஏதோ தனக்காக ஜெபம் பண்ணாரா?
அதில் அது அங்கே பண்ணல அது எச்சம் இல்லை. நீங்கள் அதே இதே வளர்க்க யாருக்காக ஜெபம் பண்ணாரு? மக்களுக்காக, சீஷர்களுக்காக, சீஷருடைய வசனத்தை கேட்டு விசுவாசிகளாக போறவங்க சேர்த்து பண்ணியிருக்காருங்க. GSPF-க்காகவும் ஜெபம் பண்ணார். தட் இஸ் த லாங்கஸ்ட் ப்ரேயர் ரெக்கார்டட். அதுக்கு முன்னாடி நிறைய பண்ணிப்பா, அது ரெக்கார்ட் ஆகலை. நல்லா கவனிச்சிக்கிட்டீங்களா? இதெல்லாம் மாடல். நமக்கு கிறிஸ்து தான் மாடலாக இருக்கணுங்க, வேறு எவனையும் மாடல் ஆக்காதீங்க. சரியா? நான் எனக்கு வந்து உங்களுக்கு சின்னது சொல்கிறேன். டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிரசிடென்ட் இருந்தார் தெரியுமா? அவர் வந்து ஃபிலாசபி ப்ரொஃபஸர். அவர்கிட்ட படித்தது வந்து சுதாகர், அவர் மலையாளத்து ஆள். அப்புறம் ப்ரீஷர்னார். அவர் படித்தார். படித்து முடிஞ்ச உடனே அவர் போய் கேட்குறாரு, என்ன கேட்குறாரு? யூ மஸ்ட் ஃபாலோ எ குரு. ஃபிலாசபி படிச்சிருக்கீங்க, உங்களுடைய இதுக்கு ஒரு குருவை ஃபாலோ பண்ணுனார். இவர் யோசிச்சு பார்த்துட்டு இவர்கிட்ட நீங்களே சொல்லுங்கள் சார் ஒரு குருவை அப்படின்னு ராதாகிருஷ்ணன் கேட்குறாரு. சுதாகர் மலையாளத்துக்காரரு. அவர் சொன்னார், ஃபாலோ ஜீசஸ். டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்னது ஃபாலோ ஜீசஸ். ஃபாலோ ஜீசஸ்னாரு. உடனே இவர் சரி வாதியார் நம்ம கேட்டோம் சொல்லிட்டாரு, கிளம்பி வந்துட்டார். வந்துட்டு பைபிளை படித்தார், இது பண்ணார், ரட்சிக்கப்பட்டார். ஹி பிகேம் பால் சுதாகர். எங்கள் வீட்டெல்லாம் வந்து தங்கியிருக்காரு, ப்ரீச் பண்ணியிருக்காரு. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பால் சுதாகர். சில நேரம் வந்து நம்ம நன்மை செய்து நமக்கு அதற்கு பதிலாக தீமை வரும்போது அது நமக்கு அது தெரியும் அங்கிள் ஆண்டவர் அனுமதிச்சிருக்காருன்னு. ஆனாலும் நிறைய பேருக்கு தூக்கம் கெட்டு போகுது. ரோமன்ஸ் 8:28 இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம், ரோமர் 8:28. தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டால் தேவனுடைய அன்பு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகும் அப்படிங்கிறது ஆல். அது வந்து நம்ம இது வந்து ஆல் டுகெதர்னு போட்டிருக்கோம். ஆக்சுவலாக அதான் இது எல்லாமே சேர்ந்து. நீங்கள் ஒரு ஒர்க் டுகெதர், ஆல் ஒர்க் டுகெதர். ஒர்க் டுகெதர்னா ஒர்க் டுகெதர்னு போட்டிருக்கேன். முட்டை வெறுமனை பச்சையாக வச்சோம்னா நாரும், அதை அடிச்சிங்கன்னா அதில் கொண்டு போய் சுகரை போட்டிங்கன்னா பிச்சு பிச்சுக்கின்னு இருக்கும். அதில் இது இந்த போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப வெண்ணெய் போட்டையாக இருக்கும். அதில் எல்லாத்தையும் போட்டு நீங்கள் பேக் பண்ணோன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு 40 மினிட்ஸில் அழகாக வாசம் வரும். இல்லை தனித்தனியாக இங்கே சாப்பிடுவீங்களா? அது மாதிரி ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுக்கறது நல்லது. அவங்க என்ன சொல்லுவாங்க, அங்கே ஒரு பழம் இருக்கும், அதுக்கு பேர் வந்து ஸ்வீட் பிட்டர் பெர்ரி. அது சாப்பிட்டீங்கன்னா கசக்கும். அதை சாப்பிட்டுட்டு வேறு வேப்பங்காயை சாப்பிட்டாலும் இனிக்கும். அந்த மாதிரி தேவன் நம்ம சார்ந்திருக்கும்போது நன்மைக்கு தான் நடக்குதுன்னு தெரியும்போது முதல்ல வரும் ஒரு ஃபஸ்ட் ரியாக்ஷன், பயம் இருக்கும், இது இருக்கும். ஆனால் அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா அவர் எல்லாம் நல்லது தான் செய்கிறாரு. ஹி வில் நெவர் டெல் எ லை. அவ்வளோதான். தேங்க்யூ அங்கிள். நீங்கள் அந்த தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ் ஜூலை 17th நீங்கள் ஆனால் மேடைக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு இந்த வார்த்தையை சொன்னீங்க. இட் வாஸ் அன் இன்ஸ்பிரேஷன் டு மீ. அதை ஜஸ்ட்டு காங்கிரிகேஷன்கிட்ட ஷேர் பண்ணி முடிச்சிடலாம். யோவான் 5:44 தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? சொன்னீங்க. நான் வந்து நீங்கள் கொடுக்குற மகிமையை என்னை குறித்து நீங்கள் உயர்வாக பேசுனீங்கன்னா அதை நான் பெருசாக எடுத்துக்கிட்டேன்னா என்ன மாதிரி முட்டாள் யாருமே கிடையாது. தேவனால் வருகிற மகிமையை மட்டும்தான் நம்ம தேடணும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதுவே ஒரு லெசனாக இருக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். இந்த வருஷம் நீங்கள் வந்தது சந்தோஷம். எங்களுக்காக இறுதியாக நீங்கள் ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருங்க இந்த செஷன். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் எவ்வளோ நல்லவர் என்பதை எவ்வளவு வாயார சொன்னாலும் புரியாது, அனுபவித்த தான் முடியும். நான் அனுபவித்தேன், அடிபட்டேன், திருத்து இதெல்லாம் பெற்றேன். இப்பொழுதும் உங்களுடைய வரிக்கு ஆயத்தமாக இருக்க என்னை பலப்படுத்தும், எல்லாம் இந்த சகோதர சகோதரியும் பலப்படுத்தும். மூச்சு இருக்க வரையும் இந்த ஆத்மாக்களை ராஜ்யத்தில் சேர்க்கிறதுக்கு ஆண்டவரே எந்த குறுக்கு வழியும் வேணாம், ஸ்ட்ரைட்டாக வார்த்தையை கொடுத்து மனம் திரும்புவதற்குள்ள வழி நடத்த எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் ஆயத்தப்படுவதோடு அநேகரை ஆயத்தப்படுத்த உதவும். இயேசு நாமத்தில் கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆமென், ஆமென்.